ஓகே, நம்ம வந்து ஒரு லாங் 2 வீக்ஸ்க்கு மேல ஒரு கேப் ஆயிருச்சு. நம்மளுடைய மெயின் கண்டென்ட்ல இருந்து பார்த்தோம்னா 3 வீக்ஸ் கிட்ட கேப் ஆயிருச்சு. ஏன்னா கடைசியா நம்ம பார்த்த பைபிள் ஸ்டடியில வந்து என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? கிளியரா இருக்கு தம்பி. ஓகே. ஸோ கடைசியா நம்ம பார்த்த பைபிள் ஸ்டடியில என்ன பார்த்தோம் அப்படின்னும் போது கார்த்திகேயன் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அந்த கிரேக்கர்கள் யாருன்னு. ஏன்னா நம்ம அதுக்கு முந்தின வாரத்துல வந்து ஹெலினிஸ்ட்னா யாரு, பரிசேயர்னா யாரு, சதுசேயர் யாரு, அவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து டீட்டெயிலா படிச்சுட்டு இருந்தோம். அப்ப அதுல சதுசேயர்கள் வந்து ஹெலினிசத்தை பின்பற்றினவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கிலீஷ் பைபிள்ல 2 வார்த்தையா போட்டிருக்கு, தமிழ்ல ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்கு. ஆனா மூல பாஷையிலயும் அது 2 வெவ்வேறான வார்த்தைகள்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த கிரீஷன்ற வார்த்தையும் கிரீக் அப்படின்ற வார்த்தையும் 2 வார்த்தையா பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு. அப்ப அந்த கிரீஷன் அப்படின்ற வார்த்தை வந்து ஆஹ், இஸ்ரவேல் தேசத்துல பிறக்காத எபிரேய மொழி பேசாத யூதர்கள் வேற பல இடங்கள்ல தேசங்கள்ல பிறந்து அவங்க கலாச்சாரத்துல இருந்து வளர்ந்து வந்தவங்க எல்லாம் அவங்கள வந்து கிரீஷியன்ஸ் அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அப்ப அந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது யாரை குறிக்குதுன்னா தென் திசையில இருந்த 2 கோத்திரத்துல, அதாவது யூதா பெஞ்சமின், இந்த 2 கோத்திரம் தான் இயேசு கிறிஸ்து உன்னுடைய காலத்துல தேசத்துல இருந்தவங்க. ஸோ அவங்கள குறிக்கிறதுக்கு தான் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கார்த்திகன் கேட்டது வந்து யோவான் 12:20 வந்து கிரேக்கர்கள் இருக்கு. இது வந்து கேக்குதா இப்ப? ஸோ யோவான் 12:20 வந்து அந்த கிரேக்கர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. கிரீஷியன்ஸா இல்லாட்டி புறஜாதி கிரேக்கராட்டுன்னு. அப்புறம் அதுல நம்ம வந்து டீட்டெயிலா பாக்குறதுக்கு ஆரம்பிச்சோம். அது என்னன்ட்டு கடைசி வீக்கா தான் பார்த்தோம். முதல் தேவன் வந்து எல்லா ஜனங்களும் ஒன்னா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறாரு. ஸோ ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஒரு பக்கம் ஆபிரகாம், இன்னொரு பக்கம் உலகம் முழுசும் இருக்காங்க. அப்புறம் அதுல இருந்து 12 கோத்திரத்தார் இஸ்ரவேல் வீட்டார் வராங்க. மீதி எல்லாம் புறஜாதிகள்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் ப்ராசிலேட்ஸ், யூத மார்க்க தமைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை பாக்குறோம். அவங்க யாருன்னா புறமதத்திலிருந்து மதம் மாறி புறஜாதியில இருந்து வந்தவங்க. அவங்கள பைபிள் புறஜாதின்னு சொல்லுது. புதிய ஏற்பாட்டு காலத்துல கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லுது. அவங்க வந்து மதம் மாறி, ஆனா மதம் மாறினா ஏதோ மனசு சேஞ்சுன்னு மட்டும் கிடையாது. அவங்க விருத்த சேதனம் செய்யணும். விருத்த சேதனம் செய்து ஆபிரகாம் தேவனை பின்பற்றி அங்க வர்றவங்களுக்கு வந்து ப்ராசலைட்ஸ் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது கிரீஷியன்ஸ்னா யாருன்னு பார்த்தோம். யூதர்கள்ல இருந்து, அதாவது யூதா பெஞ்சமின் 2 கோத்திரத்துல இருக்கிறவங்க இஸ்ரேவேல் தேசத்துல பிறக்காம வெளி தேசங்கள்ல பிறந்து அந்த ஊர் மொழிகளை பேசி இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து கிரீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா கிரேக்கர் இல்லாட்டி புறஜாதி அப்படின்னு சொல்றவங்கல யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஆபிரகாமினுடைய சந்ததியிலேயே இல்லாத புறஜாதிகளும் புறஜாதிகள்ல தான் வருவாங்க. அது போக வடக்கு 10 கோத்திரங்கள் பிரிஞ்சிருந்துச்சு இல்லையா, அந்த வடக்கு 10 கோத்திரங்களும் வந்து தேவனால தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளப்பட்டனால அவர்களுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாதவர்களா அவர்களும் புறஜாதிகளாகவே கணக்குல எடுக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்டவர்களையும் பைபிள் வந்து கிரேக்கர்கள் அப்படின்னு புதிய ஏற்பாட்டு காலத்துல சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த இதுல இயேசு கிறிஸ்து எதுக்காக மரிக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அந்த யூத ஜனங்களுக்காகனும் போது யூதா பெஞ்சமின் தேசத்துல இருக்கிறவங்களுடைய பாவத்துக்காக அவங்களுக்காகவும் மரிக்கணும். அது போக சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னும் போது 10 கோத்திரத்தார் அவங்களையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் அவசியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பார்த்துக்கிட்டு வந்தோம். இந்த யூதர்கள் யாரு, கிரேக்கர்கள் யாரு, கிரீஷியன்ஸ் யாரு அப்படின்றதெல்லாம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் அந்த ஒரு கேள்வி வந்தனால அதை பார்த்தோம். ஸோ நம்ம மெயினா பார்த்துக்கிட்டு இருந்தது ஐசரிவான் மற்றும் லாசரனுடைய உவமையை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டீடைல்டா நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு காரியத்துல வந்து சரி யாரு, பரிசெயர்னார யாரு, ஓமைனா என்ன, எப்படி ஓமையை இன்டர்பிரட் பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும், கான்டெக்ட் எப்படி எடுக்கணும், அதனுடைய அர்த்தங்கள் எப்படி எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு நிறைய டீட்டெயில் ஓமைகளை பத்தி பார்த்துட்டு வந்தோம். இப்ப நம்ம நேரோ டவுன் ஆகி அந்த பர்டிகுலர் ஓமை கிட்ட நம்ம வந்தாச்சு. ஸோ அந்த ஓமையின் படி அந்த பர்டிகுலர் ஓமை போறதுக்கு முன்னாடி அதனுடைய கான்டெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ ஐசரியான் மற்றும் லாசரு அந்த ஓமையினுடைய சூழல், அந்த கான்டெக்ட் என்ன
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப அந்த கான்டெக்ட் பார்க்கும்போது இது வந்து தொடர் ஓமைகளினுடைய வரிசையில இருக்கக்கூடிய ஒரு ஓமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து நிறைய ஓமைகள் இருக்கு. அந்த ஓமைகள்ல இது வந்து ஒரு தொடர் ஓமையில இதுவும் ஒரு ஓமை அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடிப்படையில 14வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அதுல இருக்கக்கூடிய ஒரு 3 ஓமைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் 15வது அதிகாரத்திலையும் தொடர்ந்து ஓமைகளா வருது. ஒவ்வொரு ஓமையும் என்ன சூழல்ல யாருக்கிட்ட எப்படி பேசினார் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுல வந்து நம்ம பார்க்குற இந்த ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு இந்த ஓமை வந்து 16வது அதிகாரத்துல தான் வருது. அப்ப அந்த 16வது அதிகாரத்துல பார்க்கும்போது முக்கியமா 2 பெரிய பெரிய ஓமைகள். ஒண்ணு இது, அதுக்கு மேல முன்னாடி முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து இன்னொரு ஒரு ஓமை வருது, அநீதி உள்ள உக்ரானக்காரனுடைய ஓமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓமையும் நம்ம கடைசியா இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு வந்ததுல இந்த ஓமையை பார்த்தோம். இது கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சோம். ஏன்னா ஒரு தப்பான ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை வச்சு இயேசு கிறிஸ்து ஒரு நியாயமான காரியத்தை போதிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து ஓமைனாலே வெறும் ஒரு நல்ல விஷயத்த மட்டும் சொல்லி சொல்றது இல்ல, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துல இருந்து எடுத்து ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்றதுக்கும் இந்த ஓமைகள்ல இயேசு கிறிஸ்து பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சோம். ரெண்டாவது, இந்த ஓமை அந்த அநீதி உள்ள உக்ரானக்காரனுடைய ஓமை தான் இந்த ரெண்டாவது இருக்கிற ஐஸ்வர்யான் மற்றும் லாசருடைய ஓமைக்கே வந்து அடிப்படையா இருக்கு. இதனுடைய அடிப்படையில தான் அந்த ஓமை சொல்லப்படுது. அதனால இந்த ஓமையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓமையை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ அந்த இதுல இந்த ஓமை வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இதுல முக்கியமான கருத்து சொல்ற யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த ஓமையில என்ன ஒரு முக்கியமான கருத்து நம்ம பார்த்தோம்ட்டு அந்த ஓமையினுடைய மெயின் கருத்து யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த 16வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து ஆரம்பிச்சு வருது இல்லையா, அநீதி உள்ள உக்ரானக்காரன். அதனுடைய மைய கருத்து எதுக்காக அந்த ஓமையை சொல்ல வந்தாரு, அதுல என்ன மெயினா போக்கஸ் பண்ணாருன்ட்டுன்னு. அவன் ரொம்ப ட்ரிக்கரியா இருக்கிறான், அவனோட சுயநலக்காரனா இருக்கிறான். ஓகே, வேற? அவன் வந்து தன்னுடைய இதுக்காக பாக்குறான். எல்லாத்தையும் மாத்தி மாத்தி எழுதி வாங்கி நம்ம ஆமா, நினைக்கிறோம் அவன் வந்து புத்தி உள்ளவனா, அந்த அது அந்த ஓனருக்கு அவன் ரொம்ப ஹெல்ப் பண்றான். கடைசியில பார்த்தா தனக்காக தேடிக்கிறான். அது தேடி இருக்கான். ஓகே, அது ஒண்ணு. சோ இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஓமையை வச்சு ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யாராவது ஒருத்தர் 8வது வசனம் எடுத்து படிக்கலாமே, இதுல பழைய இதுல இருக்கும். 8வது வசனம், 16வது அதிகாரத்துல 8வது வசனம். லூக்கா 16:8. And the Lord commended the unjust steward, because he had done wisely. For the children of this world are in their generation wiser than the children of light. யாராவது தமிழ்ல படிக்க முடியுமா? இன்னொருத்தர் யாராவது? அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்த்து 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஓகே, இதுல வந்து ஃபைனலா அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அநீதியான உலக பொருள்னால என்ன செய்ய சொல்றாரு? சிநேகிதரை சம்பாதியுங்கள். புரியுது இல்லையா? இப்ப இஷ்யூ எங்க வருதுன்னா பணத்தை குறிச்சு. ஏன்னா அந்த உக்ரானக்காரன் வந்து கரெக்டா இல்லைன்னு வருது, அவன் செஞ்ச தப்பான காரியத்தை சொல்றாரு. சொல்லிட்டு வந்துட்டு இதுல இருந்து 9வது வசனத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள், நம்ம முதலே பார்த்துட்டோம் இந்த வசனம், இந்த ஓமை வந்து யார்கிட்ட சொல்றாருன்னு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஓமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த ஓமையில வந்து அவர் சொல்லும் போது அநீதியான உலக பொருள்னால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு முக்கியமான கீ ஃப்ரேஸ், புரிந்து கொள்றதுக்கு முக்கியமான காரியம் இந்த ஓமையில. அதாவது அது வந்து எங்க நமக்கு ஃபைனலா தெரியுதுன்னா, அந்த ஓமையினுடைய கடைசி 13வது வசனம் படிங்க.
எந்த 13. ஊழியக்காரனும் ம் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ம் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ம் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ம் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். ஸோ இதுதான் வந்து அந்த நம்ம படிச்ச அந்த இதுக்கு முன்னாடி அந்த அநீதி உள்ள உக்ரானக்காரனுடைய ஓமையில வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு கதையை சொல்லிட்டு அநீதியான உலக பொருட்களால உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதிங்க, உங்களுக்கு ஆட்களை சேர்த்துங்க, ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி ஆட்களை சேர்த்துங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அநீதியான உலக பொருள்ல நீ வந்து உண்மையாயிராவிட்டால் யார் உங்களிடத்துல இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேட்டகரி சொல்றாரு. ஸோ அப்ப எல்லாமே வந்து உலக பொருள், அநீதியான உலக பொருளுக்கும் இன்னொன்னு வந்து இந்த இதுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கும். ஆமா, அப்போ கடைசியா சொல்லும் போது இந்த ஓமையில இருக்கிற மைய கருத்து என்னன்னா, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்றாரு. இப்ப இதுல 2 எஜமான்னு சொல்லி இந்த ஓமையில இருந்து அவர் சொன்ன கருத்து என்னது? கருத்துனா என்ன? யார சொல்றாரு? யார குறிப்பிடுறாரு 2 எஜமான்றது? ஒண்ணு உலகம், இன்னொன்னு தேவன். ஒண்ணு வந்து உலகம் அப்படின்றது வந்து, உலகம் அப்படின்றத விட அங்க மாம்சம். மெயினா என்ன மீன் பண்ண போறதுன்னா பணம், உலக பொருட்கள். உலக பொருட்கள். இப்ப 2 எஜமான் போது எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்ற போது அந்த 2 எஜமான் யாரெல்லாம் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒண்ணு தேவன், இன்னொன்னு உலக பொருள். அததான் வந்து ஃபைனலைஸ் பண்றாரு. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது கூடாது. அப்படின்றாரு. அப்ப இதுதான் வந்து இந்த ஓமையினுடைய மொத்த கருத்தா சொல்ல வர்றாரு. இப்ப இதை வந்து நம்ம அடுத்த வர ஓமைக்கு கான்டெக்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இதுதான் வந்து இந்த ட்ரிகரிங் பாயிண்ட்னு வாங்க இல்லையா, தூண்டி விடுறது. அந்த பரிசேயர்களுக்கு எரிச்சலை தூண்டி விடுறதுக்கான காரணம் என்னன்னா இவர் சொன்ன இந்த வார்த்தைகள். அப்ப இந்த வார்த்தையில வந்து அந்த ஊமையினுடைய கருத்து மொத்தமா அந்த இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலக பொருட்களை கொண்டாவது உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் அப்படின்றது ஒண்ணு. 2வது, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால முடியாது அப்படின்றதான் இயேசு கிறிஸ்து இந்த மொத்த ஓமையில இருந்து சீஷர்களுக்கு சொல்றாரு. ஸோ சீஷர்களுக்கு சொல்லி இதை சொல்லும் போது அங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரிசேயர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லூக்கா 16:14 படிங்க. இப்ப நம்ம அந்த கான்டெக்ட் போயிடலாம். லூக்கா 16:14. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஓகே, இப்ப இதுல வந்து 2 வார்த்தை முக்கியமானது. இவைகளை எல்லாம் பரிசேயர்கள் கேட்டுன்னு சொல்ல, இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு. அப்ப பரிசேயரும்னு போது அவங்க போக்கஸ் கிடையாது, அவங்களும் கேட்டிருக்காங்க. அப்ப ஏன் அவங்களும்னு போட்டிருக்கு, பரிசேயரும் கேட்டுன்னு போட்டிருக்கு அப்படின்னா சொல்லப்பட்டது யாருக்குன்னா சீஷர்களுக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு, எப்படி நீ பணத்துக்கும் தேவனுக்கும் ஒன்னா ஊழியம் செய்ய முடியாது, உன்னை வெறுத்து இன்னொன்னு சிநேகிப்ப, அதனால உன்னுடைய உலக பொருட்கள் பணம் எல்லாத்தையும் வந்து நீ கொடுத்தாவது சிநேகிதர்களை சம்பாதிச்சுக்கோ தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஓமையினுடைய கருத்தா இருந்துச்சு. இந்த கருத்தை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த பரிசேயர் அவங்க பொருளாசைக்காரரா இருந்தனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. அப்ப வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. பரியாசம் பண்றாங்கன்னா கிண்டல் அடிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கும் வந்து ஆக்சுவலா செய்யலாம் இந்த மாதிரி உலக பொருள்லாம் கொடுத்து இது பண்ண உடனே பணக்காரங்கள இது என்ன இது உலகத்துல இந்த பொருள் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ஆட்களை சேர்க்கணும்னா அவங்களுக்கு வந்து ஆட்கள் முக்கியம் கிடையாது. இவங்கெல்லாம் பாவிகள், இவங்கெல்லாம் பாவிகள்னு சொல்லி பிரிச்சு வச்சுட்டு ஸ்டேட்டஸ்ல நல்லா இருக்கிறவங்க, பரிசெயர் சதுசெயர், நாங்க ரிச்சுவல்ஸ்ல நல்லா இருக்கிறோம் அப்படின்றவங்கள மட்டும்தான் அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்க. அது போக அவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களா பணக்காரங்களா இருந்திருக்காங்க, பொருளாசைக்காரரா இருந்திருக்காங்க. அந்த பொருளை வச்சு அவங்க ஆட்களை சேர்த்துக்கவும் இல்லை, அவங்கக்கிட்டையும் வரவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து அந்த கான்டெக்ஸ்டா இருக்கு. அப்ப அந்த பரிசேயர்கள் வந்து ஏற்கனவே பொருளாசைக்காரர்களா இருந்தனால இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமை வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுது. அவங்கள ட்ரிகர் பண்ண உடனே இயேசு கிறிஸ்துவ கிண்டல் அடிக்கிறாங்க. யாராவது சொத்தெல்லாம் வித்து ஆண்டவர் கூலி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வந்து இவ்வளவு நேரம் வந்து சீஷர்கள் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இப்ப வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய பேச்சை வந்து சீஷர்கள் இடத்துல இருந்து
பரிசேயர்கிட்ட, அந்த பொருளாசை உள்ள அந்த பரிசேயர்கள்கிட்ட திருப்புறாரு. சோ அப்ப அது நம்ம 15வது வசனத்துல பார்க்கலாம். 16வது அதிகாரம் 15வது வசனம். அது படிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இப்ப இந்த இதுல வந்து அவர்களை நோக்கி அப்படின்றது யார் அப்படின்னா, அந்த பொருளாசைக்காரராகிய பரிசேயரை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். அப்ப தேவனுடைய ஜனமா, நீதிமான்றதே என்ன டைட்டில்னா, அவங்கள பரிசேயர்ன்றதே அந்த நீதிமான் அப்படின்னு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தமா வருது. அப்ப அவங்கள வந்து நீதிமான்களா அவங்க காட்டிக்கிறாங்க அப்படின் போது தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா அவங்க காட்டுறாங்க. ஆனா தேவன் வந்து உங்கள் இருதயத்தை பாக்குறாரு. ஏன்னா அறிந்திருக்கிறார். நீங்க மனுஷங்க முன்னாடி மேன்மையா இருக்கிறதுக்கு இது அதுன்னு ஏன் மனுஷங்க வந்து எப்பயுமே மேன்மையா என்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால மீதி ஜனம்லாம் அவங்கள வந்து ரொம்ப பயந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தேவனுக்கு முன்னாடி அது அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக்கஸை டைரக்டா ஆரம்பிக்கிறாரு. இப்ப அடுத்த வசனம் வந்து நம்ம படிக்க போறது, அதுக்கு அடுத்த வசனம் ஐஸ்வர்யவான் அந்த லாசரு, இந்த ஓமையினுடைய நோக்கத்தை, எதுக்காக இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய ஓமையை சொன்னாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான கீ வசனம். இந்த வசனத்துல அடிப்படையில தான் அதை வியாக்கியானமே செய்யணும், நேரா போக கூடாது. அப்போ படிக்கலாம் நம்ம 16வது வசனம் அடுத்தது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஓகே, அப்ப இங்க வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த இதுல வந்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்ததுன்னு இருக்கு. அது முதல், அப்ப அது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் அதில் பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள். இப்ப இதுக்கும் இங்க முன்னாடி நடந்துகிட்டு இருக்க இந்த கான்டெக்ஸ்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியுதா? இல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஓமையை சொல்லிக்கிட்டு வர்றாரு, பொருளாசையை பத்தின ஓமையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது பொருட்களால நீங்க வந்து ஜனங்களை சேர்த்துங்க, தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் உங்களால ஊழியம் செய்ய ஒன்னா முடியாது, ஒன்ன சிநேகித்து ஒன்ன பகைப்பீங்க, எப்படி இருந்தாலும் இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பரிசேயர்கள் இதை ஒட்டு கேட்டுக்கிட்டு சும்மா பக்கத்துல கேட்டுட்டு இருந்தவங்க ட்ரிகர் ஆகி அவங்க கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிண்டல் அடிக்க ஆரம்பிச்ச உடனே தான் அவர் வந்து 15வது இதுல அவங்கள பார்த்து, நீங்க வந்து மனுஷர்களுக்கு முன்பாக மேன்மையா இருக்கிறத வந்து நீங்க யோசிக்கிறீங்க, ஆனா தேவனுக்கு வந்து அருவருப்பா இருக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்கள் இருதயத்தை அறிஞ்சிருக்காரு, நீங்க எதுக்காக இந்த தேவ வேஷம் போடுறீங்கன்றத தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஆல் ஆஃப் அ சடன் அப்படியே டக்குன்னு திருப்பி இந்த இதுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரியான ஒரு வசனம் வருது. நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் யோவான் வரைக்கும் வழங்கி வருது, அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமா அறிவிக்கப்படுகிறது, யாவரும் பலவந்தமா அதிலே பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக, இல்ல என்ன காரணத்துக்காக இந்த ஐஸ்வர்யான் மற்றும் லாசருடைய உவமையை சொல்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான வசனம் இந்த வசனம். ஏன்னா இது வந்து அந்த கான்டெக்ட்ல சம்பந்தம் இல்லாம சொல்ற மாதிரி நமக்கு தெரியுது. புரியுது இல்லையா உங்களுக்கு? ஏன்னா முன்னாடி சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் வேற மாதிரி வருது, இங்க திடீர்னு ராஜ்யத்து குறித்தும் யார் போவாங்க, நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் இப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற கான்டெக்ட்ல இவர் சொல்றாரு. அப்ப இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கு? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது, அது ஒரு பாயிண்ட். யோவான் ஸ்நானன் வரைக்கும் அது வழங்கி வந்துச்சுன்னு முடிச்சாரு. அது முதல், அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது யாவரும் அதில் பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள். இப்ப இதுல கீ என்னன்னா 3 பார்ட்டா இது பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் யோவான் வரைக்கும் வழங்கி வந்துச்சு. அடுத்த பாயிண்ட், அதுல இருந்து ஆரம்பிச்சு தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாவரும் பலவந்தமாய் இதிலே பிரவேசிக்கிறார்கள். இப்ப இதுல வந்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் அப்படின்றது வந்து எதை குறிக்குது? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணம் 5 ஆகமங்களை குறிக்கும். ஓல்ட் டெஸ்டமென்ட் பொதுவா ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பொதுவா யூதர்களை பொறுத்த வரைக்கும்
நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம்னு சொன்னோம்னா பிப்ளிக்கல் டேர்ம்ல அந்த வேதாகம் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவ நிறைய இடத்துல சொல்லும்போது நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் என்னை குறித்து சொல்லி இருக்கிறது அப்படின்னும் போது என்ன எதை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா பழைய ஏற்பாட்டை. ம். சோ பழைய ஏற்பாட்டு வந்து எங்க வரைக்கும் வருதுன்னா யோவான் வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல அநேக காரியங்கள் வழங்கி வந்திருக்கு. அந்த பழைய ஏற்பாடுன்னு சொல்லும் போது அது எதை மெயினா உள்ளடக்கியதுன்னா நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இது வந்து யோவான் வரைக்கும் வழங்கி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது என்னாவது அது முதற்கொண்டு அப்ப பழைய ஏற்பாடு அங்க வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. அது முதற்கொண்டு ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்ப ராஜ்யத்துல என்ன நடக்கும்? புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கை இருக்கு. புதிய உடன்படிக்கை எங்க நடக்க போகுது? ராஜ்யத்துல புதிய உடன்படிக்கை நடக்கும். புதிய உடன்படிக்கையில கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நம்ம அதை நிறைய எபிரேயர்ல எல்லாம் படிச்சிருக்கிறோம். எரேமியால இருக்கிற விஷயங்கள் மறுபடியும் எபிரேயர்லயும் சொல்லியிருக்கு. 8வது அதிகாரத்துல கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை பாரு, ஒருவனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை, அந்நாட்களிலே நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது அப்படின்னு சொல்லிட்டு புதிய உடன்படிக்கையை குறித்து ராஜ்யத்துல வரும்போது இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில புதிய உடன்படிக்கையை உண்டாக்குவேன், ஸ்தாபிப்பேன், நிறைய காரியங்கள் இருக்கு. சோ அப்ப ராஜ்யம்னு சொல்லும் போது அது எதோட சம்பந்தப்பட்டதுன்னா புதிய உடன்படிக்கையோட சம்பந்தப்பட்டது. நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனமும் எதோட சம்பந்தப்பட்டதுன்னா பழைய உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்டது. அப்ப பழைய உடன்படிக்கை வந்து எங்க முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் வரைக்கும் அது வழங்கி வந்துகிட்டு இருக்கு. அது முதற்கொண்டு புதிய உடன்படிக்கைக்கான காரியங்கள் ஆரம்பிக்குது. தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்ப எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லாமே எதை பத்தி இருக்கு அப்படின்னா ராஜ்யத்தை குறித்தும் அதனுடைய ராஜாவை குறித்தும் மேசியாவை குறித்தும் அதனுடைய 1000 வருஷ அரசாட்சி ராஜ்யத்தை குறித்தும் தான் பிரமாணங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அது போக்கஸ்ல வருது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பத்தி வரும்போது அப்ப ராஜ்யம் தான் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதல் அப்படின்னும் போது அந்த தீர்க்க தரிசனமா இருக்கட்டும் நியாய பிரமாணமா இருக்கட்டும் எல்லாவற்றினுடைய நிறைவேறுதல் எங்க நடக்குதுன்னா ராஜ்யத்தில். அதுதான் நம்ம முன்னாடியே ஒரு லைட்டா மட்டும் பார்த்தோம். தானியேலினுடைய 70வது வார தீர்க்கதரிசி அந்த 70 வார தீர்க்க தரிசனத்துல வந்து எல்லாவற்றையும் முத்திரிக்கிறதற்கு உன் ஜனத்தின் மீதும் உன் பரிசு நகரத்தின் மீதும் 70 வாரங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப அதுல வந்து மேசியாவா அவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் எல்லாவற்றிற்கும் அப்ப இந்த ஒரு ப்ராஃபஸி எல்லாமே வர்றது எங்க கன்வர்ஜ் ஆகி வருது அப்படின்னா ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுல. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது என்ன வரும்னா புதிய உடன்படிக்கை வரும். அப்ப பழைய உடன்படிக்கை யோவான் வரைக்கும் வந்த பழைய ஏற்பாட்டுல வழங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இல்ல கிளியரா இருக்கு தம்பி. கிளியரா இருக்கு, புரியுது இல்லையா? ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த கான்டெக்ட்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இந்த வசனம் ஏன் வந்திருக்கு அப்படின்றத திரும்ப நம்ம பார்ப்போம். அப்ப இந்த இப்ப இந்த ஓமை வந்து இருக்கக்கூடிய அடுத்து ஏன்னா நம்ம இந்த உள்ள டீடைலா உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கிளாரிபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த ஓமையை பத்தி. ஏன்னா நம்ம இந்த ஓமைக்குள்ள போகும்போது இதை பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியே இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் பார்த்ததுனால அது ஓமையை படிக்க ஆரம்பிக்கும் போது ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும் ஓரளவு நிறைய. அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு குழப்பமான ஒரு காரியம் இந்த ஓமையை பத்தி இருக்கு. அதை அடுத்தது இப்ப கிளியர் பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ள போகலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐஸ்வர்யான் மற்றும் லாசரு இது வந்து ஒரு உண்மை கதையா அல்லது ஒரு ஓமையா? கரெக்டா? ஏன்னா இது வந்து ஒரு குழப்பம் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஐஸ்வர்யான் மற்றும் லாசருன்றது வந்து இந்த கதை வந்து ஒரு ஓமை கதை அப்படின்னு சிலர் நம்புறது கிடையாது. நம்பாம அது ஒரு உண்மையான கதை அப்படின்னு சொல்லி இது வந்து 2 தனி நபர்கள் மரணத்திற்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படின்னு தான் நம்புறாங்க. இது நமக்கு இவங்க உண்மையான கதை தான் அப்படின்னு எடுத்து இது வந்து மரணத்திற்கு பின்னாடியான வாழ்க்கையை குறித்து பேசுதுன்னு சொல்லிட்டு நம்புறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? லாசரு பேர் வரதுனால சொல்றாங்க. பேரேன்னு ஒரு பேர் குறிப்பிட்டு வருது இல்லையா, அதனால அது உண்மையா நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது அவங்க சொல்றாங்க. ரைட், நான் கேட்டது நீங்க சொல்றது கரெக்ட். அது நம்ம அடுத்து வரப்போறோம். நான் அது கேட்கல. அதாவது இது வந்து உண்மையான கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளை கேட்டோம் அப்படின்னா இதுல நம்ம சொல்லலாம் இது உண்மையான கதையா இல்ல ஓமையான்னு கேட்டா உங்களுடைய ஐடியா என்ன இருக்கு? இது ஓமை. இது ஓமை. வேற யாராவது இதுல உண்மை கதைன்ற ஐடியா இருக்கா?
யாருக்குமே அந்த ஐடியா இல்லையா? இல்ல இல்ல. ஏன்னா நம்ம ஓகே. பார்த்திருப்போம் ஆனா டெத்துன்னா என்னன்றத நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ம். ஆமா, டெத்னா என்னன்றத டெத் ஸ்டடி ஒண்ணுமே பண்ணியிருக்கிறோம். கிடையாது ரைட். அப்படின்றது இறந்த பிறகு எதுவுமே அவங்களுக்கு எந்த தெரியாது. இதுவும் இல்ல, மருத்துவர்கள் நிலைமை என்னன்னு தெரியாது. பார்த்திருக்கோம் நம்ம. அதனால நம்ம தைரியமா சொல்ல முடியுது. ஓகே. ஆனா இன் ஜெனரல் கிறிஸ்தவத்துல பொறுத்த வரைக்கும் வார்த்தைப்படி வேணா நிறைய பேர் வந்து இல்ல இல்ல இது ஓமை ஓமை எங்களுக்கு தெரியும் இது ஓமை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அடிப்படையில அவங்க வந்து இத உண்மை கதைன்னு தான் நம்புறாங்க. ஏன் அப்படின்றது தான் நான் கேட்ட கேள்வி. இப்ப புரியுதா அந்த கேள்வி? ஏன் உண்மை கதை நம்புறாங்க? ஏன் உண்மைன்னு, அதாவது அவங்கள வந்து ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்க. நம்ம பொதுவா ஜெனரல் ஒரு கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிறவங்கள போய் பார்க்கலாம். பார்த்துட்டு இது வந்து ஓமையா உண்மையான ஒரு சம்பவமா அப்படின்னு கேட்டா அவங்க வந்து இல்ல இல்ல இது ஓமைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய நினைப்பு வந்து இது உண்மை கதைன்னு தான் நினைக்கிறாங்க. அடிப்படையில எதை பேஸ் பண்ணி நான் அப்படி சொல்றோம்? அதாவது 2 பேரும் ஒருத்தர் மோட்சத்துக்கு போயிருக்க மாதிரி ஒருத்தர் நரகத்துக்கு போற மாதிரி காட்டியிருக்காங்க. இது மக்களுடைய வழிவழியான நம்பிக்கை கிறிஸ்தவங்களுக்கு. கரெக்ட். இதுதான் எக்ஸாக்ட் பாயிண்ட். நீங்க சொன்னதுதான். அதாவது இப்ப எப்படி வந்து இப்போ அடிப்படையில எங்க வருது அப்படின்னா நரகம். இன்னைக்கு மரிச்சா டைரக்டா எங்க போறீங்கன்னா நரகத்துக்கு போறீங்க, இல்ல இன்னைக்கு மரிச்சீங்கன்னா பரதேசுக்கு போவீங்க, இல்ல பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டெஸ்டினேஷன் இருக்க மாதிரியான ஒரு இடம் வந்து இந்த வசனத்துல இருந்து தான் வருது. இந்த இடத்துல இருந்து, இந்த ஓமையில இருந்து. அப்போ இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேதனைப்படுறாங்க, மரித்தவர்கள் இயேசுவை அறியாம மரித்தவர்கள் இன்னைக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மரிச்ச பிறகு அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு இருக்குனாலே இத வந்து அவங்க ஓமைன்னு புரிஞ்சுக்கல. ஓமைன்னு வாய் வழியா சொன்னா கூட அவங்க இதை உண்மைன்னு தான் ஏத்துக்கிறாங்க. புரியுது இல்லையா? அந்த உண்மைன்னு ஏத்துக்கிட்டு இருக்கிறனாலதான் அவங்களுடைய ஆழ் மனசுலயே வந்து மரித்த பிறகு இவங்கெல்லாம் இங்க போவாங்க, அவங்க அங்க போவாங்க, இவங்க மரித்து எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பரலோகத்துல போய் தேவனோட இது பண்ணிட்டு, இதுல நிறைய பேர் டூர் போயிட்டு வந்தெல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து இந்த ஒரு சின்ன தவறான ஒரு புரிதல்னால காலப்போக்கில் இது வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ் உருவாக்கி நரகம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கான வித்திட்ட மாதிரி இந்த வசனம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே இதை சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல பதியப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம என்னன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீக் அதெல்லாம் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து ஏன் இதை சொன்னாரு, இதுக்கான அர்த்தம் என்ன, அதை நம்ம பார்க்க போறோம். இந்த வீக் வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த இன்னொரு குழப்பத்தை நம்ம நீக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது வந்து ஒரு உண்மை கதைன்னு தான் பொதுவான கிறிஸ்தவங்கன்னும் போது யார சொல்றேன் அப்படின்னா, மரித்த பிறகு ரட்சிக்கப்படாமலோ இல்ல தேவனை விட்டு வெளியே மரிச்சவங்க மரிச்ச உடனே நேரா நரகத்துல போயிருப்பாங்க. அங்க வந்து எரிதலும் வேதனையும் இருக்கும், ஒரு சொட்டு தண்ணிக்கும் அவங்க ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கிறிஸ்தவங்களும், அதே மாதிரி மரித்த பிறகு ஆபிரகாம் மடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைப்பாறுதலான ஒரு இடம், ஒரு பரதேசி, ஒரு பரலோகத்துல போய் நம்ம இருப்போம், மரித்த உடனே அங்கதான் அடுத்து இருக்க போறோம் அப்படின்ட்டுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவங்க, அந்த ஒரு தாட், அந்த ஒரு ஐடியாலஜில இருக்கிறவங்க இத வந்து ஓமைன்னு வாய் வழியா சொன்னாலும் அடிப்படையில இதனுடைய தாக்கம் வந்து அவங்களுக்கு உண்மை கதையாவே இது தாக்கம் ஆயிருக்கு. புரியுது இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்றது? அப்ப நம்ம வார்த்தை வழியா இது ஓமையா உண்மையான்றதை விட நம்மளுடைய கான்செப்ட் என்ன புரிஞ்சு வச்சிருக்கோன்றதை வச்சுதான் இது ஓமையா உண்மையான்னு புரியும். இப்ப நம்ம வந்து மரணத்தை குறிச்செல்லாம் படிச்சுட்டு வந்தனால மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் அப்படின்னு எடுத்த உடனே எல்லாருமே நம்ம இதுல சொல்லியாச்சு, மரித்தவர்களும் ஒன்றும் அறியார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இங்க வந்து மரித்த பிறகு ஒருத்தர் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா பரவாயில்லையே, விரல்ல நினைச்சு கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்றதும், அங்க இளைப்பாறுதல் இருக்கிறது அப்படின்றது, இத மாதிரி காரியங்கள் எல்லாமே வந்து வேதத்திற்கு மாறா இருக்கு அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஓமை கதையா தான் இருக்கும் அப்படின்றது. இந்த கான்செப்ட் புரியுது இல்லையா என்ன சொல்ல வரேன்றது? இல்ல என்ன இதுல கன்ஃபியூஷனா இருக்கா? இல்ல இல்ல புரியுது புரியுது புரியுது. ஓகே. வேற யாருக்காவது கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சுன்னா நிறுத்திட்டு டவுட் கேட்டுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டா புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இது வந்து மரித்த பிறகு இருக்கக்கூடிய இப்படி ஒரு தாட் வந்து காலகாலமா பல 100 வருஷங்களா கிறிஸ்தவத்துக்குள்ள புகுத்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. அப்ப அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த திரையெல்லாம் விளக்கும் போது அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம். அது டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப அப்படியே கேளுங்க, நம்ம நிறுத்தி பேசிட்டே அடுத்த இதுக்கு போகலாம். அதனால கொஞ்சம் ஸ்லோவா போகணும்னு பாக்குறேன் நான். இந்த இதுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அங்கேயே நிறுத்திட்டு கேட்டுக்கலாம். அடுத்தது ஐசரியான் லாசரு. இந்த கதை வந்து ஒரு ஓமை அல்ல, அது ஒரு உண்மையான கதை தான் அப்படின்னு சிலர் நம்புறதற்கான காரணம் என்னன்னா,
இது ரெண்டாவது. நம்ம பார்த்தது வந்து மரணம் இது வருது, மரத்த பிறகு இதெல்லாம் இருக்குன்றதெல்லாம் செகண்டரி. ஆனா மெயின் சொன்னது ஃபர்ஸ்ட் சித்தி சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து தனது ஓமைகள்ல வந்து ஒரு தனி நபர் தனிப்பட்ட ஒரு பெயரை பயன்படுத்துறதே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு குறியீடுகளா தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு தனித்தனி பெயர்களை அந்த மாதிரி பயன்படுத்தினது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம போன வாரம் இந்த இதே சீரீஸ் ஆஃப் ஓமைகள்லயே நம்ம படிச்சுட்டு வந்ததுல வந்து லூக்கால வந்து 15வது அதிகாரத்திலே 4வது வசனம், 8வது வசனம், 11வது வசனம், 16ல 1 இதுல எல்லாத்துலயும் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தது வந்து இயேசு கிறிஸ்து ஓமைகள்ல எப்படி குறிப்பிடுறாருன்னா ஒரு தனி நபருடைய பெயரை பயன்படுத்த மாட்டாரு. ஒரு பொதுவான பெயரை பயன்படுத்துவாரு. ஒரு மனுஷன், ஒரு ஸ்திரீ, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், ஐஸ்வரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். சோ இந்த மாதிரி எல்லாம் புரியுது இல்லையா? அப்ப என்ன இதுல சொல்ல வர்றாருன்னா ஒரு தனிப்பட்ட பெயரை வந்து உச்சரித்தது கிடையாது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு. அப்ப இதுதான் வந்து ஓமையினுடைய ஒரு தாற்பயமா இருக்கு. அப்ப அந்த இதுல வந்து இவங்க இயேசு கிறிஸ்து வந்து இங்க லாசரு அப்படின்ற பெயரை பயன்படுத்தி இருக்கிறதுனால அங்க இது வந்து ஓமையா இருக்க வாய்ப்பே கிடையாது, இது ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிலீவ் பண்றாங்க. இப்ப இந்த ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு இந்த ஓமையில இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தனி நபரினுடைய பெயரை பயன்படுத்தியிருக்காரு. அதனாலதான் இது வந்து ஓமைகளினுடைய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டமைப்புன்றாங்க இல்லையா, அந்த கட்டமைப்பின்படி இது ஓமையாகவே இருக்க முடியாது. ஏன்னா இங்க லாசருன்ற தனி நபரனுடைய பெயரை பயன்படுத்தியிருக்காரு. அதனால இது ஓமையே கிடையாது, இது ஒரு உண்மையான கதையை அங்க கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப நமக்கு ஓமைனா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு ஓமைன்றது வந்து நேரடியான அர்த்தம் கொள்றதுக்கான ஒரு காரியம் கிடையாது. ஓமைன்றது வந்து ஒரு பொருளை மறைச்சு அதை வந்து வேற விதமா விவரிக்கிறதுக்கு தான் அந்த ஓமை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். அப்ப இங்க வந்து இந்த லாசரு அப்படின்ற பெயரை வந்து குறிப்பிடுறதுக்கு ஒரு தனி நபரின் பெயரை பயன்படுத்தினதுனால இது ஒரு ஓமையாக எடுத்துக்கொள்ளவே முடியாது, இது ஒரு உண்மை கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மை கதையா தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி இது ஒரு உண்மை கதையா எடுத்துக்கிட்டோம்னா இதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு? ரெண்டாவது, நம்ம ஏன் இதை வந்து ஓமை கதை, இது ஒரு ஓமையில சொல்லப்பட்ட ஒரு கதைன்னு எடுத்துக்கணும், இது வந்து உண்மை கதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் சொல்றோம்? இது ரெண்டுத்துக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை வந்து ஒரு உண்மையான கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படையான வேதாகம சத்தியம், ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, பைபிள் டீச்சிங்ட்டுன்னு, அந்த ஒரு வேதாகம சத்தியத்தினுடைய அடிப்படையில நிறைய கோட்பாட்டு குழப்பங்கள், நிறைய டாக்டரினல் கன்ஃபியூஷன்ஸ், முரண்பாடுகள், ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா வரக்கூடியது, அப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் இந்த ஐஸ்வர்யவான் லாசரு வந்து நம்ம வந்து ஒரு உண்மை கதைன்னு எடுத்தோம்னா பைபிளுடைய பேசிக் இதுல இருந்து டீச்சிங்ல இருந்து நிறைய குழப்பங்கள் வரும். இது நம்ம இந்த 7 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இன்ட்ரோல கொஞ்சம் பார்த்தோம். அதை திரும்ப ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி பண்ணி அடுத்து அப்படியே உள்ள போவோம். உதாரணத்துக்கு என்னெல்லாம் அடிப்படை குழப்பங்கள்ல வரக்கூடியது, அதாவது வேதாகமத்துல மற்ற பகுதிகளில் சொன்ன காரியங்களுக்கும் இந்த காரியத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஓமையா எடுக்காம இது ஒரு உண்மையான கதை, மரித்தவர்களை குறித்து அவர்களுடைய அதுக்கப்புறம் உள்ள ஆஃப்டர் லைஃப், அந்த வாழ்க்கையை குறித்து, மரணத்திற்கு பின்னான ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை குறித்து பேசுறதா இது இருந்துச்சுன்னா இதுல என்னெல்லாம் வந்து குழப்பங்கள் வருது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, மரித்தவர்கள் வந்து ஆபிரகாம் மடி அப்படின்னும் நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்தனி இடங்கள்ல இருக்கிறாங்களா? முதல் கேள்வி. இல்ல. நீங்க அப்படியே இந்த கேள்விக்கு ஆமாவா இல்லையான்னு கூட ஜெனரலா சொல்லிட்டே வரலாம், அப்ப இன்னும் நமக்கு இதா இருக்கும். இல்ல. உங்களுடைய புரிதல் படி. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? எல்லாம் அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. சித்தி சொன்ன மாதிரிதான். ஓகே, சோ மரித்தவர்கள் ஆபிரகாம் மடி அப்படின்றதுக்கும் நரகம்ன்ற இடத்திற்கும் தனித்தனியான 2 இடங்களுக்கு போறாங்க அவங்களுடைய இதுபடி அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஓமையின் அடிப்படையில ஒருத்தர் பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ ஏன் செல்றாங்க, என்ன அடிப்படையில செல்றாங்க அப்படின்றதும் வந்து இந்த ஓமையின் அடிப்படையில எடுத்தோம்னா அது வந்து ஒரு குழப்பமான விஷயமா மாறும். அதுவும் வந்து வேதாகம சத்தியத்திற்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. அடுத்து மூணாவது, ஆபிரகாம் மடி நீங்க வருதே அப்படின்னா என்னது, முதல் அது எங்க இருக்கு அப்படின்ற கேள்வி வருது. ஆபிரகாம் மடின்றது இதுக்கு முன்னாடி வந்திருக்கா, இல்ல அது எங்க இருக்கு, என்னது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. அடுத்தது,
உயிர்த்தெழுதலுக்கு முன்ன அதாவது ஒருத்தர் மரித்துட்டாங்க, மரித்த பிறகு வேத சத்தியத்துல வந்து மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் இருக்கு. அப்போ மரித்தவர்கள் அடுத்தது பிரேத குழியிலே அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்தனுடைய சத்தத்தை கேட்பார்கள், அப்போது உயிர்த்தெழுவார்கள் இருக்கு. அப்ப மரித்தவர்கள் பிரேத குழியிலே இயேசு கிறிஸ்தனுடைய சத்தத்தை கேட்க மாதிரி உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ ஒருவர் என்ன அனுபவிப்பார் அப்படின்றத இந்த ஓமையிலிருந்து எடுத்து இது உண்மை கதைன்னு சொல்லி இதுல இருந்து சில காரியங்கள் டாக்டரினலாவே டீச் பண்ணப்படுது. அதனால அதெல்லாம் என்ன அப்படின்றது ஒரு குழப்பமான ஒரு காரியம் வருது. அடுத்தது லாசரு வந்து இன்னைக்கு ஆபிரகாம் மடியில இருக்கிறாரா? ஏன்னா அது ஒரு தனி நபர்ன்றாங்க. அப்ப தனி நபர்னும் போது குறிப்பிட்ட ஒரு லாசரு அப்படின்ற ஒரு நபர் சொல்லும் போது அந்த லாசருன்ற நபர் இன்னைக்கு ஆபிரகாம் மடியில இருக்கிறாரா? ஓகே. ஐஸ்வர்யவான் நரகத்துல இன்னைக்கு எரிந்து கொண்டிருக்கிறாரா? இன்னும் தண்ணிக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்காரா? இது எல்லாத்துக்கும் மேல அடுத்து என்ன இது பண்ண போறோம்னா, மரித்தவர்கள் நரகத்துல இருந்து பரலோகத்துல உள்ளவங்களோட பேச முடியுமா? ஏன்னா இங்க ஒரு கான்வர்சேஷனே நடக்குது. அப்ப இந்த கேள்விகள் இந்த மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள்லாம் கூட இந்த ஓமையில இருந்து கேட்கறதுக்கு இருக்கு. அப்ப உதாரணமா இந்த ஓமையின் அடிப்படையில நிறைய குழப்பமான காரியங்கள் இருக்கு. இதுல ஒரே ஒரு காரியம் நம்ம போன தடவையும் பார்த்தோம், அதே இந்த தடவையும் கூட பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரியறதுக்கு. அப்ப இந்த ஓமையின் அடிப்படையில ஒருத்தர் பரலோகத்துக்கோ அல்லது நரகத்திற்கோ செல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓமையில சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 16:25 படிங்க. லூக்கா 16:25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஓகே. இப்ப இந்த இதுல வந்து ரெண்டு காரியம், நீ இதை நினைத்துக்கொள் அப்படின்றாரு. என்னது? இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். யாரு? அந்த லாசரு. ஏன் தேற்றப்படுறான் அப்படின்னு பார்க்கும்போது லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான் இருக்கு. அப்ப இந்த பூமியில வந்து நீ கஷ்டப்பட்டினா, தீமையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீனா, மறுமையில அடுத்த நீ மரித்த பிறகு நீ நேரா போய் நீ தேற்றப்படுவாய், நீயோ வேதனைப்படுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யவன் சொல்றாரு. ஏன் அவன் வேதனைப்படுறான்றதுக்கு காரணம் என்ன போட்டிருக்கு? நீ பூமியிலே உயிரோடு இருந்த காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இத கேட்கும் போது வாழும் போது இங்க பூமியில நல்லா ஆடாடுன்னு ஆடினான், நல்லா வாழ்ந்தான், சுகபோகமா இருந்தான், போற இடத்துல கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கு. இந்த இடத்துல வந்து கஷ்டப்படுறவன் போற இடத்துல நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிறிஸ்தவ கோட்பாடு மாதிரி, கிறிஸ்டின் டாக்டர் மாதிரி இருக்கா இல்ல புறமத கோட்பாடு மாதிரி இருக்கா உங்களுக்கு கேட்கும் போது? பரலோகம் நரகம் போறதுக்கானதுக்கு கிறிஸ்டின் டாக்டரின் கிடையாது. கிறிஸ்டின் டாக்டரின் கிடையாது. அப்ப இது வந்து புறமதஸ்தர்கள் சொல்றாங்க. புறமதத்துல இருக்கவங்க தான் வந்து இந்த இதுல நீ புண்ணியம் செஞ்சினா, இந்த இதுல நீ நல்லது செஞ்சினா, நீ கொஞ்சம் இதுவா இருந்தீனா உன்னுடைய லைஃப் ஸ்டைலை வச்சு நீ மறுமைக்கு போவ. இது வந்து பேசிக்கலா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல சொல்லுது. அப்ப இது வந்து கிறிஸ்தவ கோட்பாடு கிடையாது. ஒரு மறுமைக்கு போறதுக்கோ இல்ல இவங்க சொல்ற மாதிரி பரலோகம் நரகம்னே வச்சாலே அதுக்கு போறதற்கு கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் இல்லாட்டி வேதாகம அடிப்படையில இது வந்து டீச்சிங் கிடையாது. அப்ப இந்த டீச்சிங்கே பேசிக்கலா எங்க இருந்து வருதுன்னா இன்னைக்கும் புறமதத்துல இந்த டீச்சிங் இருக்கு. புரியுது இல்லையா? சோ அப்ப அந்த ஒரு காரியம் ஆனா இங்க வந்து பைபிள்லயே சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு. அப்ப இது என்னது அப்படின்றத பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி இது எதுக்குன்னா நிறைய இந்த மாதிரி குழப்பமான காரியங்கள் இருக்கு. இப்ப இத வந்து கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். என்ன இதுன்னா, இப்ப இந்த கன்ஃபியூஷனே எதுல இருந்து வந்திருக்கு? இவ்வளவு குழப்பங்கள் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம். இந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு டாக்டரினா மாறி, டீச்சிங்கா மாறி, அதுல இருந்து அடிப்படையில டினாமினேஷன்கள் நிறைய வந்து இதை வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணக்கூடிய பல கிறிஸ்தவர்கள்னு சொல்றவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இதனுடைய எல்லா இதுக்கும் அடிப்படையான காரணம் இது ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்றது. ஏன் அதை உண்மையான சம்பவம்னு சொல்றாங்கன்னா, இங்க லாசரு அப்படின்ற பெயரை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த லாசருன்ற பெயரை வந்து எப்படி சொன்னாரு, எங்க சொன்னாரு, இது யாரு அப்படின்றத நம்ம அடுத்தது கொஞ்சம் டீட்டெயிலா இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து லாசரு அப்படின்னு ஒரு தனி நபருடைய பெயரை இங்க பயன்படுத்தினாரா? அப்படி பயன்படுத்தினாருன்னா ஏன் பயன்படுத்தினாரு அப்படின்றது முதல் கேள்வி.
இங்க ஏன் அந்த தனி நபருடைய பெயரை பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது, திடீர்னு எவ்வளோ பேர் இருக்கு, அவ்வளோ பேர்ல இருந்து லாசர்ன்ற பெயரை ஏன் பயன்படுத்தினார்? உண்மையிலேயே லாசர்ன்றவங்க அந்த வீட்டு வாசல்ல படுத்து நாய் நக்கிட்டு இருந்துச்சா அவர் புண்ணெல்லாம்? இல்ல இது அவரு ஏதாச்சுமா ஒரு பெயரை சொல்லிட்டாரா? இல்ல உண்மையிலேயே லாசர்னு ஒரு தனி நபர் அங்க இருந்தாரா? இல்ல இது எதை குறிக்கிறதுக்காக இந்த லாசர்ன்ற பெயரை சொன்னாரு? இந்த பெயர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தனி மனிதனை குறிப்பிடுறதுக்கு இந்த லாசர்ன்ற பெயரை பயன்படுத்தினாரா? இல்லாட்டி வேற எதையாவது ஒண்ணு குறிக்க இந்த ஓமையில ஒரு பொதுவான பெயரா தான் அதை பயன்படுத்தினாரா? ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஓமைன்றதுல ஓமையினுடைய கட்டமைப்பே எப்படி இருக்குன்னா ஒரு பொதுவான பெயரை பயன்படுத்துறது. அப்ப அந்த ஒரு பொதுவான பெயரை பயன்படுத்திட்டாங்கன்னா இது ஓமைன்றது தெளிவா புரியும். அப்ப இயேசு கிறிஸ்து இங்க லாசருன்னு சொன்னது ஒரு தனி நபரை குறிக்காம இது ஒரு பொதுவான பெயரை குறிக்கிறதுக்காக பொதுவான பெயரா ஓமையில பயன்படுத்தினாரா அப்படின்றதையும் பார்க்க போறோம். அப்ப லாசரு என்ற அந்த பெயரை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெயரை இந்த ஓமையில ஏன் பயன்படுத்தினாரு அப்படின்றத பார்த்தோம்னா இது ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப இப்போ நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி நமக்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லாசர்ன்ற பேரு எங்க இருந்து வந்துச்சு? ஏன்னா அதுதான் இப்ப இந்த மொத்த இஷ்யூக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் சிக்கலுக்கும் காரணம் இந்த லாசர்ன்ற பெயர். இப்ப இந்த பெயர் நம்ம பார்க்க போறது ஒரு தனி நபருடைய பெயரா, இல்லாட்டி இதுவும் ஓமையில எப்படி ஒரு ஐஸ்வர்யவான்றாரு, ஒரு உக்கிரானக்காரன்றாரு, அந்த மாதிரி இது லாசருன்னு சொன்னதும் ஒரு ஓமைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான பெயரா அப்படின்றதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இந்த லாசர்ன்ற பெயர் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேக்க மொழியில லாசரு அப்படின்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் உதவுகிறார். இதுதான் லாசரு அப்படின்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தம் தேவன் உதவுகிறார். அதே வார்த்தை அந்த பதம் எபிரேய மொழியில எலியேசர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த எலியேசர்ன்ற சொல்றது இல்லையா, அது அந்த எலியேசர்ன்றது எபிரேய மொழியில என்ன அர்த்தத்துல இருக்குன்னா தேவனே உதவி அப்படின்றது. புரியுது இல்லையா உங்களுக்கு? கிரேக்க மொழியில லாசரு அப்படின்ற வார்த்தை தேவன் உதவுகிறார் அப்படின்ற அர்த்தம். அதே லாசருன்ற வார்த்தை எபிரேய மொழியில எலியேசர் அப்படின்னு பயன்படுத்தப்படுது. எலியேசர்ன்ற வார்த்தை தான் கிரேக்கத்துல லாசரு அப்படின்றாங்க. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் என்னன்னா தேவன் உதவுகிறார், தேவனே உதவி அப்படின்றதுதான் அந்த வார்த்தைகளுடைய அர்த்தமா இருக்கு. இப்ப எலியேசர் அப்படின்ற எபிரேய பெயர் அந்த கிரேக்க சொல் எபிரேயத்துல எலியேசர்ன்றது கிரேக்கத்துல வரும்போது லாசரு, இங்கிலீஷ்ல லாசரஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த பதமா மாறுது. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா இது என்ன கிரேக்கத்துல ஒரு பேர் இருக்கு எபிரேயத்துல ஒரு பேர் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சவுல். சவுல்ன்றது எபிரேய பெயர். சவுல்ன்ற அந்த எபிரேய பெயருக்கான கிரேக்க பதம், கிரேக்க பெயர் என்னன்னா பவுல். புரியுது இல்லையா உங்களுக்கு? யாரும் ஞானஸ்நானம் கொடுத்து சவுலா இருந்து நீ பவுலா மாறு அப்படின்லாம் சொல்லல. அது நமக்கு போதிக்கிறதுல நிறைய பேர் போதிச்சிருப்பாங்க. ஆனால் சவுல் அப்படின்றது எபிரேய பெயர். அந்த சவுல்ன்ற பெயர் கிரேக்கத்துல பயன்படுத்தும் போது அவங்க பவுல்னு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி எலியேசர் அப்படின்றது எபிரேய பெயர். அந்த எபிரேய பெயரை கிரேக்கத்துல பயன்படுத்தும் போது லாசரு அப்படின்னு பயன்படுத்துறாங்க. ஏன்னா ரெண்டுத்துக்குமான அர்த்தம் ஒன்னேதான், ஒரே அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது. புரியுது இல்லையா இது வரைக்கும்? இல்ல ஃபாஸ்டா போறேன், கேள்விகள் ஏதாவது இருந்தா கூட கேட்டுங்க. ஏன்னா இது கொஞ்சம், ஏன்னா இதுதான் அந்த ஓமையா இல்ல உண்மை கதையான்னு அதை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கோம். இந்த லாசரு யாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கோம். இப்ப லாசருன்றது என்ன நமக்கு புரிஞ்சிச்சுன்னா, லாசருனாலும் எலியேசர்னாலும் ஒண்ணுதான். எலியேசர்ன்றது எபிரேய மொழி பெயரு, லாசருன்றது கிரேக்க மொழி பெயரு. ரெண்டுத்துக்குமான அர்த்தம் என்னன்னா தேவனே உதவி, தேவனே உதவுகிறார் அப்படின்றதுதான் அதாவது கடவுள் தான் எனக்கு உதவி அப்படின்றதுதான் தேவன் தான் உதவின்றது அதனுடைய பொருள். அப்ப அந்த பொருளை கொண்ட ரெண்டு மொழிக்கான ரெண்டு வார்த்தைகள். அதே மாதிரி எப்படி அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எபிரேயத்துல சவுல் அப்படின்ற பெயர், பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா சவுல்ன்ற பெயர் தான் வரும், பெஞ்சமின் கோத்திரத்தான். இங்க புதிய ஏற்பாட்டுல பவுலுமே சவுல் தான் பேரு, பெஞ்சமின் கோத்திரத்தான். ஆனா
புதிய ஏற்பாட்டுல வரும்போது கிரேக்கத்துல பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து பவுல்ன்ற இதுலயே வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே ஒரே நபரை குறிக்கிறது. சவுல்னாலும் சரி பவுல்னாலும் சரி ஒரே நபரை குறிக்கிறது, வெவ்வேறு மொழிகள்ல குறிக்கிறது. அதே மாதிரிதான் எலியேசர்னாலும் சரி லாசருனாலும் சரி ரெண்டு பேரும் ஒரே பெயரை தான் குறிக்குது. ஒன்னு எபிரேய மொழியில குறிக்குது, இன்னொன்னு கிரேக்க மொழியில குறிக்குது. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? நம்ம அடுத்த இதுக்கு போலாமா? போலாம் Yes. தம்பி. இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. இப்போ வேதாகமத்துல வந்து எலியேசர் அப்படின்ற பேரு முதல் எங்க வருதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப நமக்கு பார்த்துட்டோம் இங்க புதிய ஏற்பாட்டுல எழுதப்பட்டனால அங்க லாசரு அப்படின்ற பெயரை அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு இயேசு கிறிஸ்தாங்க. இப்ப லாசருன்றது தான் எலியேசர்ன்றத பார்த்துட்டோம். அப்ப இந்த எலியேசர்ன்ற பேர் முதல் வேதாகமத்துல எங்க வருது, எப்படி வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? முதல் எலியேசர் அந்த ஏப்ரஹாம் அவங்க பையனுக்கு ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்போது எலியேசர் தான் அனுப்புறாரு. ஓகே, ஆதி ஆமா எலியேசரை அனுப்புறாரு. அது ஆனா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் கிடையாது, எலியேசரை அனுப்புறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே எலியேசர் வந்துருது. ஈசாக்கு பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே எலியேசர் பேர் வந்தது. ஆனா அதே எலியேசர் தான் அந்த கான்டெக்ட்ல தான் வர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஒரு வசனம் படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எங்க அந்த எலியேசர்ன்ற பெயர் இல்லாட்டி லாசர்ன்ற பெயர் தான் எபிரேயத்துல அது லாசர், இந்த கிரேக்கத்துல அது லாசருன்னு வந்துருது. பழைய ஏற்பாட்டுப்படி எபிரேயத்தின்படி அது வந்து எலியேசர்ன்ற பெயரை குறிக்குது. அப்ப அந்த பெயர் ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஆதியாகமத்துல 15வது அதிகாரத்துல 2வது வசனம் படிங்க. அதற்கு ஆபிராம் ம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். ஓகே. இப்ப இந்த எலியேசர் யாரு? விசாரணைக்காரனா, வீட்டுல வேலை செய்யறவன் விசாரணைக்காரன், இன்சார்ஜ்ல இருக்க மாதிரி, வீட்டு இன்சார்ஜ்ல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி விசாரணைக்காரனா இருக்கான். அவன் எந்த ஊர்க்காரன்? தமஸ்கு ஊரானாக. அப்ப இந்த எலியேசர் அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலியேசர் வந்து ஆபிரகாம் ஆவறதுக்கு முன்னாடி ஆபிராமா இருக்கும் போது கூட இருக்கிறவரு. இதுக்கப்புறம் தான் தேவன் வந்து உடன்படிக்கை செய்யறாரு. அதுக்கப்புறம் ஆபிராம்ன்ற பேரு ஆபிரஹாமா மாறுது. அப்போ உடன்படிக்கைக்கு முன்னாடி ஆபிராமா இருக்கும் போது தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் அப்படின்னும் போது, இங்க ஏன் தமஸ்கு ஊரானாகியன்றதை நான் எம்பசைஸ் பண்றேன் அப்படின்னா, ஆபிரகாமை தெரிந்தெடுத்தாரு. ஆபிரகாமின் சந்ததிய இஸ்ரவேலர்கள் அப்படியே வருது. ஆனா தமஸ்கு ஊரானாகிய அப்படின்னு சொல்லும் போது, தமஸ்கு எந்த ஊரு? தமஸ்கு ஊர் தெரியும், சிரியா. டெமஸ்கஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற சிரியா. அப்ப எலியேசர் வந்து தமஸ்கு அப்படின்னும் போது சிரியா ஊரை சேர்ந்தவர். அவர் இஸ்ரவேலர் கிடையாது. இல்ல ஊர் தேசத்துல இருந்து இந்த பக்கமா தாண்டி வந்தனால எபிரேயர்னு அழைக்கப்பட்ட அந்த ஹீப்ரூ கிடையாது. ஏன்னா ஹீப்ரூன்றது வந்து ஊர் பட்டணத்துல இருந்து மெசபத்தோமியால இருந்து இந்த பக்கம் நதியை கடந்து வந்தனால ஆபிரகாம் வந்து எபிரேயன் அப்படின்னாங்க, ஹீப்ரூ அப்படின்னாங்க. அப்படியும் இவர் ஹீப்ரூ கிடையாது. ரெண்டாவது, யாக்கோபின் சந்ததியில தான் இஸ்ரவேல்னு பேர் மாற்றப்படுது யாக்கோபுக்கு. அந்த சந்ததியில உள்ளவரும் கிடையாது. அப்போ ஆபிரகாமை தேர்ந்தெடுத்ததா இருக்கட்டும், இல்ல 12 கோத்திரம் வந்தப்பையா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சிரியா ஊரை சேர்ந்தவர். எலியேசர் வந்து சிரியா ஊரை சேர்ந்த தமஸ்கு ஊரை சேர்ந்தவர். அப்ப இவர் வந்து ஒரு புறஜாதி. ஆபிரஹாமோட இருக்கிறாரு. ஆபிரஹாம் ஆவறதுக்கு முன்னாடி, உடன்படிக்கை வர்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிறாரு. உடன்படிக்கை வரும்போது நம்ம அந்த டீட்டெயிலா இப்போ உள்ள போவேன்னா எனக்கு தெரியும். அடுத்து 15வது 16வது அதிகாரம் 17வது அதிகாரத்து 17 எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த விருத்த சேதனம் செய்யறத பத்தி எல்லாம் வருது. அப்போ வந்து உன் வீட்டுல இருக்கக்கூடிய உன்னுடைய வேலையாட்கள்ல இருந்து எல்லாருமே விருத்த சேதனம் செய்யப்படணும். இல்லைன்னா அவன் இருக்கக்கூடாது, உன்னுடைய காணியாட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது. உன்னுடைய காணியாட்சிக்குள்ள இருக்கிறனா விருத்த சேதனம் செய்யப்படணும். விருத்த சேதனம் அப்படின்றது வந்து ஈஸியா புரிஞ்சு, அது ரெண்டும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாதான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கு அந்த ஒரு சடங்கு, விருத்த சேதனம் செய்தால் நீ இஸ்ரவேலின் தேவனுடைய காணியாட்சிக்குள்ள வந்துடுற அப்படின்றது அன்னைக்கு இருந்த ஒரு கட்டுப்பாடா இருந்துச்சு. அப்ப தேவன் அதை இனிஷியேட் பண்றாரு அந்த டைம்ல தான். அப்ப இந்த எலியேசர் அப்படின்றது வந்து தமஸ்கு ஊரை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு புறஜாதி. தேவன் வந்து ஆபிரகாம் அப்படின்னு இருக்கும் போதே கூட வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஆபிரஹாமா மாத்தி உடன்படிக்கை செய்யறாரு. அந்த உடன்படிக்கை செய்யும் போதும்
இந்த எலியேசர் ஆபிரகாம் வீட்டினுடைய விசாரணைக்காரன் தான் அங்கதான் இருக்கிறாரு. அதனால தேவனுடைய கட்டளையின்படி ஆபிரகாம் வீட்டுல அவர் இருக்கணும், வேலை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அந்த காணியாட்சிக்குள்ள அவர் மதம் மாறி விருத்த சேதனம் செய்து, விருத்த சேதனம் செய்தவர்களுக்கு நம்ம பைபிள்ல போன வாரமே அந்த ஜென்ரலா ஒரு டாபிக் கடைசி வாரம் பார்க்கும்போது பார்த்தோம், ப்ராசலேட்ஸ், யூத மார்க்க தமைந்தவர்கள் அப்படின்னு பேரு. அந்த யூத மார்க்க தமைந்தவர்கள்ன்றது இந்த புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். ஏன்னா அப்போ யூதர்கள் போது யூதா பெஞ்சமின் 2 கோத்திரம் தான் இருந்துச்சு. அதனால பைபிள்ல, தமிழ் பைபிள்ல போடும்போது யூத மார்க்க தமைந்தவர்கள்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனா அதே ப்ராசலைட்ன்ற வேர்டு பழைய ஏற்பாட்டுல எல்லாம் வரும்போது யெகோவா தேவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆபிரகாமின் தேவனை வழிபட வந்தவர்கள், வேற மதத்துல இருந்து, வேற இதுல இருந்து, விக்கிரகங்கள்ல இருந்தோ எதுல வேணா இருக்கலாம், அதுல இருந்து ஆபிரகாமின் தேவனை வணங்குறதுக்கு வர்றவங்க விருத்த சேதனம் செஞ்சு உள்ள வருவாங்க. அவங்க புறஜாதியா இருந்து உள்ள வரனால அவங்களுக்கு பேரு ப்ராசலைட்ஸ். அப்ப அவங்க யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள்ல ஆபிரகாமின் மார்க்கத்தை அமைந்தவர்கள். ஏன்னா அப்போ யூதர்கள்ன்றதே உருவாகல. எலியேசருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது யூதர்களே வரல. ஏன்னா யூதர்கள்ன்றது அதுக்கப்புறம் ஆபிரகாம் அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல்னு வருது. அதுக்கப்புறம் யூதா வருது. அந்த 12 கோத்திரத்துல யூதா பெஞ்சமின் சேர்ந்தா யூதர்கள்னு தனியா வந்த பிறகு புதிய ஏற்பாட்டுல அதே இதுக்கு அந்த வார்த்தை மாற்றப்பட்டு சொல்லப்படுது, யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள்னு. அடிப்படையில அது ஆரம்பிச்சது எலியேசர் தான் ஃபர்ஸ்ட் ஆளு. இப்ப புரியுது உங்களுக்கு? எலியேசர் தான் முதல் வேற மதத்துல இருந்து ரெப்ரசன்டேட்டிவா பேரோட ஆபிரகாமின் தேவனை வணங்குகிற அந்த ஒரு வழிமுறைக்கு மதம் மாறி விருத்த சேதனம் செய்து ஆபிரகாமுடைய குடும்பத்தோடு இருந்து அந்த ஊழிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தது. அவர் எபிரேயனும் கிடையாது, மெசபொத்தோமியால இருந்து அந்த பக்கத்துல இருந்து நதி தாண்டி வரல, எபிரேயன் கிடையாது. அவரு தமஸ்குவை சேர்ந்த சிரியா ஊரை சேர்ந்தவர், புறஜாதி. ஆனா விருத்த சேதனம் செய்து ஆபிரகாமோட கூட ஆபிரகாம் வீட்டுல இருக்கிறாரு. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? ஏன்னா இதுதான் அந்த எலியேசர், லாசருன்னு சொல்லக்கூடிய அந்த முதல் இன்சிடென்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இயேசு கிறிஸ்து அங்க ஏன் அந்த பெயரை யூஸ் பண்றாரு, அது தனி நபரா இல்ல அது ஒரு ஓமையின் பெயரா அப்படின்றது, பொதுவான பெயரான்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். புரியுது இல்லையா? இதுல எதுவும் டவுட் இல்லையா இது வரைக்கும் பார்த்ததுல? புரியுது. புரியுது. என்ன டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுருங்க, அதுக்குதான் சொல்லிட்டு வரேன். அடுத்தது நம்ம இதுக்கு அடுத்தது அப்படியே கண்டினியூஷன் படிப்போம். அப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரியும். இப்ப நம்ம 3வது வசனமும் 4வது வசனமும் சேர்த்து அப்படியே படிக்கலாம். 15 3 4. லூக்கா இல்ல, ஆதியாகமம். எலியேசரை பத்தி தான் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் இந்த ஸ்கிரீன்ல கொடுப்பேன். 3 4. ஆமா. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. ஓகே, இப்ப இங்க இந்த கர்த்தருடைய வார்த்தை சொன்ன காரியம் என்ன? இப்ப ஆபிராம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு. ஏன்னா இப்ப இஷ்யூவே பிள்ளை இல்லை அப்படின்ற ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கடுத்ததான் ஆகாருக்கு போவாரு, ஒன்னா ட்ரை பண்றாரு. அப்படி ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் பண்ணி உனக்கு இப்படி தருவா அப்படி தருவேன்னு எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணும் வரல. அதனால எலியேசர் வீட்டுல இருக்கிறாரு. எலியேசர் ஆபிரகாமுடைய வீட்டுலதான் இருக்கிறாரு. அவரு விருத்த சேதனம் செய்த புறஜாதியாகி வரக்கூடிய முதல் நபரா இருக்கிறாருன்னு பார்த்துட்டோம். இப்போ ஆபிரகாம் தேவன்கிட்ட கேட்கிறாரு, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு குழந்தை பிறக்கல, அப்ப இவனை என்னுடைய குழந்தையா எடுத்துக்கவா, என்னுடைய வாரிசா எடுத்துக்கவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிடுறாரு. அந்த இவன் சொல்றது யாரு? எலியேசருடைய லைன். ஏன்னா எலியேசர் தான் அவங்க வீட்டுல எல்லாம் விசாரிக்கிறதுல இருக்கிறாரு. அதனால இவருடைய பிள்ளைய நான் எடுத்துக்கலாமான்னு கேட்கிறாரு. இல்ல, கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எலியேசர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் அப்படின்ட்டு. அப்ப ஆபிரகாமுடைய சுதந்திரவாளி எலியேசருடைய லைன்ல இருந்து கிடையாது.
அது ஆபிரகாமினுடைய கர்ப்ப பிறப்பாய் இருக்கும் அப்படின்றத இங்க கிளியர் பண்றாரு. புரியுது இல்லையா? அப்போ இந்த காரியம் வந்து இப்ப இது வந்து பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த சம்பவம் இது இஸ்ரவேல் ஜனங்கள் உருவானதுல இருந்து அவங்களுக்கு வந்து ஆபிரகாம் தான் மெயின். அந்த இதுல இருந்து நடந்த சம்பவங்கள் அப்படின்றனால இந்த காரியங்கள்லாம் பரிசேயர்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். இதனுடைய அர்த்தம் வந்து அவங்களுக்கு நல்லா புரியும். இந்த மாதிரி ஆபிரகாமனுடைய சுதந்திரவாளி எலியேசருடைய லைன் கிடையாது. ஆபிரகாமே போய் தேவன்கிட்ட கேட்டப்ப கூட உனக்கு அது அவன் சுதந்திரவாளியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து வர்றதுதான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயங்கள் பரிசேயர்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து வேதத்தை இது பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அதனால இவங்களுக்கு வந்து அந்த ஹிஸ்டரி வந்து தெரியும். எலியேசர் இருந்தாரு, ஆனா அவருடைய சந்ததியை தேவன் நிராகரிச்சிட்டாரு, எடுத்துக்காதன்ட்டாரு, உனக்கே பிறக்கும்னு சொல்லி அப்படி வாக்கு தத்துவத்துல வந்ததுதான் ஈசாக்கு யாக்கோபுன்னு சொல்லிட்டு முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு சொல்லி அதுல பெருமை கொள்றவங்க தான் பரிசேயர்கள். அப்ப பரிசேயர்களுக்கு வந்து இந்த விஷயம் நல்லா தெரியும். அப்ப பரிசேயர்கள் வந்து அவங்க தங்களை ஆபிரகாமின் சுதந்திரவாளி அப்படின்னு நினைச்சு அவங்கெல்லாம் மரித்த பிறகு அவங்களுடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமின் மடிக்கு செல்வார்கள். மற்றவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? தேவனை அறியாத மற்ற ஜனங்களாம் நரகத்துக்கு செல்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தவங்க தான் பரிசேயர்கள். இப்ப புரியுதா பரிசேயர்களுடைய ஐடியாலஜி எங்க இருந்து வருது அப்படின்னு? பரிசேயர்கள் வந்து அவங்க வந்து தங்களை ஆபிரகாம் சுதந்திரவாளின்னு நினைக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, தேவன் வாக்கு பண்ணது ஆபிரகாமுக்கு உன்னுடைய இதுல இருந்தே உனக்கு சுதந்திரவாளி வரும். எலியேசரை ரெஃபர் பண்ணியே கேட்கிறாரு ஆபிரகாம். எலியேசர்ட்டு நான் எடுத்துக்கலாமா அப்படின்னது கிடையாது. அவன் உன்னுடைய சுதந்திரவாளி கிடையாது. வீட்டுலதான் இருக்கிறான், விருத்த சேதனமும் செய்யறான், கூட இருக்கிறான், ஈசாக்குக்கு போய் பொண்ணு பாக்குறதுல இருந்து எல்லாவற்றிலும் இருக்கிறான். ஆனா அவன் உன்னுடைய சுதந்திரவாளி கிடையாது. உன் கர்ப்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியா இருக்குன்னு வாக்கு சத்தம் பண்றாரு. அப்ப இந்த காரியங்களாம் தெரிஞ்சனால இவங்களுக்கு என்னன்னா, ஆபிரகாமுடைய ரைட் ராயலான சுதந்திரவாளி நாங்க தான். அப்ப நாங்க மறிச்சா எங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி ஆபிரகாமுடைய மடிக்கே செல்வோம் நாங்க. மற்றவங்களாம் அங்க போக முடியாது. அப்ப அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இருந்தவங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இங்க அந்த தரித்திரனை வந்து லாசரு அப்படின்ற பெயர்ல ஏன் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாமுடைய சுதந்திரவாளி அல்லாத ஒரு புறஜாதியிலிருந்து ஆபிரகாம் தேவனை ஏற்றுக்கொண்டு அவங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்கிற அந்த ஒரு காரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாதான் இயேசு கிறிஸ்து இங்க எலியேசர் அப்படின்னு பயன்படுத்துறாரு. இது வந்து அங்க இருக்கிற அன்னைக்கு இருந்த பரிசேயர்களுக்கு ஷார்ப்பா புரியக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஓமை கதையா சொல்றாரு. அங்க எந்த ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டுல லிட்டரலா ஒரு வெளியே ஒரு லாசர்னு ஒரு ஆள் இருந்தாருன்னு சொல்லி இந்த பரிசேயர்கள்லாம் போய் பார்த்து ஓகே இந்த ஆளை பத்தி சொல்றாருன்னு அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லாசருன்றது வந்து எலியேசர் அப்படின்றதான் லாசர்ன்றத வார்த்தை. ஏன்னா அப்ப வந்து பழக்கத்துல இருக்கு. அப்ப அங்க ரெகுலரா கான்வர்சேஷன்ல இருக்கக்கூடிய மொழி வந்து கிரேக்க மொழியில பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்ப அவங்க வந்து கிரேக்க மொழியில நிறைய காரியங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு சொல்லும் போது லாசர்ன்ற பெயர் பயன்படுத்துறாரு. அப்ப ஆனா லாசர்ன்றது வந்து எபிரேய மொழிப்படி எலியேசர்ன்றது தெரியும். அதுலயும் முக்கியமா ஆபிரகாம் எலியேசர் இந்த இஷ்யூ தான் முதல் அங்கதான் ஆரம்பிக்குது. அதுல சுதந்திரவாளி யாருன்றது தான் வந்து முதல் பிரச்சனையா வருது. அப்ப ஆபிரகாம் போய் தேவன்கிட்ட எலியேசர்ல இருந்து எனக்கு சுதந்திரவாளியான்னு கேட்கிறாரு. தேவன் வந்து இல்லை அப்படின்றாரு, சுதந்திரவாளி கிடையாது, உன்னுடைய கர்ப்ப பிறப்பே வரும்ன்றது. அப்ப இந்த காரியங்கள்லாம் தெரிஞ்சனால இப்ப இயேசு கிறிஸ்து வந்து டைரக்டா அவங்களுடைய கோர் பாயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆபிரகாமுடைய சுதந்திரவாளியே இல்லாத ஒரு புறஜாதியிலிருந்து ஆபிரகாமின் தேவன் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்ட அந்த எலியேசர், முதல் நபர் எலியேசர். அதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி வேற யாருமே அப்படி ஏற்றுக்கொள்ளல. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் வந்து அந்த விருத்த சேதனம் அந்த உடன்படிக்கை எல்லாமே ஆபிரகாமுக்கு தான் வழங்கப்படுது ஃபர்ஸ்ட். அப்ப அந்த வழங்கப்படும் போது விருத்த சேதனம் அந்த உடன்படிக்கைன்னு வழங்கும் போதே அதுக்கு முன்னாடியே எலியேசர் ஆபிரகாமோட அவருடைய வீட்டினுடைய விசாரணைக்காரனா இருக்காரு. அவர் தான் மெயினா இருக்காரு. எப்படி மெயினா இருக்காருன்னு தெரியுதுன்னா, ஈசாக்குக்கு பொண்ணு பாக்குறதுக்கே அவர் தான் அனுப்புறாரு. அந்த அளவுக்கான ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவர் எலியேசர். ஆனா அவர் வந்து எபிரேயன் கிடையாது. ஏன்னா அவர் நதி தாண்டி வரல. அவர் ஒரு தமஸ்கு ஊரை சேர்ந்த சிரியாவை சேர்ந்த ஒருவர். அவர் ஒரு புறஜாதி. ஆனா அவர் விருத்த சேதனம் செய்த ஒரு ப்ராசலைட், யூத மார்க்கத்தை, அதாவது ஆபிரகாமின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்னு நமக்கு எப்படி தெரியுதுன்னா,
அந்த நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் சட்டத்தின்படி விருத்த சேதனம் செய்யாதவன் உன்னுடைய காணியாட்சிக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப டெஃபினட்டா வந்து எலியேசர் விருத்த சேதனம் செய்து ஆபிரகாமுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தோடனே அவரும் ஆபிரகாமின் தேவனை ஏற்றுக்கொண்டு விருத்த சேதனம் செய்த ஒரு எபிரேயன் கிடையாது, ஒரு சிரியாக்காரர், ஒரு தமஸ்கு ஊரான். அப்ப எலியேசர் லாசர்னு சொல்றது வந்து ஒரு தமஸ்கு சேரை சேர்ந்த ஒரு புறஜாதி, ஆபிரகாமின் சந்ததியில இல்லாத ஒருவர் மதம் மாறி விருத்த சேதனம் செய்து புறஜாதியிலிருந்து ஆபிரகாம் தேவனை வணங்க நம்பிக்கையோடு விசுவாசிக்க ஆரம்பித்த முதல் நபர் யாரு? எலியேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய லாசரு. புரியுது இல்லையா? ரொம்ப ஃபாஸ்டா குழப்பிட்டேனா? புரியுது புரியுது புரியுது. சிஸ்டர் ஹேமா உங்களுக்கு புரியுதா? புரியுது பிரதர். ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இது ஏன்னா ஜென்ரலா பார்க்கும்போது டக்குன்னு அது லாசரு அப்படின்ற ஒரு நேமோட போயிடுற மாதிரி போயிடக்கூடாது. இது பின்னாடி இவ்வளவு பெரிய, ஏன்னா அந்த கான்வர்சேஷன்ல யாரெல்லாம் இருக்குதுன்னா ஆபிரகாம் இருக்காரு, லாசருன்றது வந்து அந்த எலியேசரை தான் லாசருன்னு சொல்றாரு. அது அந்த ஒரு காரியங்கள் சேர்ந்து வருது இல்லையா? ஸோ அதனால இதை வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம இது வந்து ஒரு தனி நபருடைய பெயர் கிடையாது. லாசர்னு சொல்றது வந்து ஒரு தனி நபருடைய பெயர் கிடையாது. இது வந்து ஆபிரகாமின் சந்ததியில இல்லாத ராஜ்யத்தில் பங்கு பெற போகும் விருத்த சேதனம் செய்த விசுவாச புறஜாதி இருக்காங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் காலத்துல வந்து அப்படி உள்ள வந்தவங்களுக்கு வந்து ப்ராசலைட்ஸ்னு பேரு, யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள்னு. அப்ப புதிய ஏற்பாட்டு பைபிள்ல கிரேக்கத்துல அப்படி மொழிபெயர்த்திருக்காங்க இந்த இதுல, யூத மார்க்க அமைந்தவர்கள். ஆனா அது வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருக்கு. எகிப்துல இருந்து வந்தவங்க எல்லாம் கூட எகிப்தியரா இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து வரும்போது, நதியை கடந்து வரும்போது அவங்களாம் என்ன செய்யறதுன்னு விருத்த சேதனம் செய்ய, அவங்களாம் வந்து புற மதத்துல இருந்து உள்ள வந்தவங்க, எந்த கோத்திரத்திலையும் சேர மாட்டாங்க. ஆனா அவர்கள் வந்து யெகோவா தேவனை வணங்குகிற, விருத்த சேதனம் செய்து விசுவாசிக்கிறவங்க. அவங்களுக்கு தான் வந்து புறஜாதியில இருந்து உள்ள வந்தவங்களுக்கு அடையாளமா இயேசு கிறிஸ்து இந்த லாசரு அப்படின்ற பெயரை, எலியேசர்னு சொல்லக்கூடிய இந்த பெயரை பயன்படுத்துறாரு. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அந்த விஷயத்த சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாரா? தங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட இத வந்து விஷயத்த சொல்ல வராரு. இப்ப அங்க ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ அவங்க பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பரியாசம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஒரு கிண்டல் அடிச்ச உடனே அவர் வந்து டு த கோர், அவங்களுடைய அடிப்படை ஆணியவே வந்து டச் பண்ண பாக்குறாரு இயேசு கிறிஸ்து. இதுல சொல்லி, நீ போவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ போக மாட்ட, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல லாசர்ன்னு சொல்லிட்டு அவன் போவான் ஆபிரகாம் அடிக்கிட்டுன்னு ஆரம்பிக்கிறாரு. அது டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்க போறோம். இப்ப அந்த இஷ்யூ ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னா, பொருளாசைக்காரராக பரிசேயர் இதை கேட்டு இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்தார்கள். அப்ப பரியாசம் செஞ்ச பிறகு அவர்களுக்கு அந்த நம்ம பின்னாடி வரும் அந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது, அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது வந்து இயேசு கிறிஸ்து ஏன் அங்க லாசருன்ற பெயரை பயன்படுத்தினாரு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஆபிரகாமுடைய கர்ப்ப பிறப்பாகிய சுதந்திரவாளிகள், அவங்களுக்கு பேர் என்னது? ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படின்னு அவங்களே கருதிக்கிட்டாங்க தங்களை. அவங்கதான் ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க வந்து ராஜ்யத்துல பிரவேசிக்க போறது கிடையாது. அவங்க வந்து ராஜ்யத்தின் பிரவேசிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா நீ எலியேசர்னு சொல்லும் போது, லாசர்னு சொல்லக்கூடிய அந்த புறஜாதியிலிருந்து விருத்த சேதனம் செய்து விசுவாசங்களே, உன்னுடைய ஆபிரகாமின் தகப்பனா ஒருவர் வந்து இவன் எனக்கு சுதந்திரவாளியான்னு கேட்டப்ப தேவன் இல்லைன்னு மறுத்தார் இல்லையா? அவனே உள்ள போயிடுவான், நீ போக மாட்ட அப்படின்ட்டு. அப்ப அது வந்து சிறுமந்தையில உள்ள விருத்த சேதனம் செய்த புறஜாதிகளை ராஜ்யத்தில் பிரவேசிக்க போறவங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பயன்படுத்துற ஒரு பெயராதான் அந்த லாசரு அப்படின்றது இருக்கு. அப்ப இது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது, இதே விஷயங்களை இயேசு கிறிஸ்து வந்து இங்க மட்டும் சொல்ல, இன்னும் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இன்னும் 2 உதாரணம் பார்க்க போறோம். வேற சொல்லியிருக்கிற காரியங்கள்ல இதே விஷயத்த பத்தி சொல்லும் போது, ஏன்னா நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு பரிசேயர்கள் வந்து தங்களை ராஜ்யத்தின் புத்திரர்கள் நினைக்கிறாங்க. ஏன் ராஜ்யத்தின் புத்திரர்கள் நினைக்கிறாங்கன்னா, அவங்கதான் ஆபிரகாமுடைய சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு. மீதி பேர்லாம் ஆபிரகாமுடைய சுதந்திரவாளி கிடையாது, தேவன் அவங்கள கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னுடைய சந்ததியிலிருந்தே வரும்னு தான் சொல்லியிருந்தாரு.
அப்படின்றனால உன்னுடைய சுதந்திரமாவே இருக்கும் அப்படின்றனால அவங்க எல்லாம் கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் எங்க போவாங்க? மறிச்சு நரகத்துக்கு போவாங்க. நம்ம எங்க போவோம்? ஆபிரகாமோட சேர்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாலஜில இருந்தவங்களுக்கு டைரக்டா அடிக்கிறாரு, லாசரு உள்ள போவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து இங்க மட்டும் தான் சொன்னாரா? இந்த ஓமிக்கு மட்டும் தான் சொன்னாரான்னா கிடையாது. மற்ற இடத்துலயும் சொல்லியிருக்காரு. 2 வசனம் படிக்கலாம். மத்தேயு 8வது அதிகாரத்துல 11, 12 2 வசனங்கள். மத்தேயு 8ல 11, 12. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ம், பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். ம், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான ம், இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே ம். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே. இப்ப இங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தோம், ராஜ்யத்தின் புத்திரர்கள்னு யாரு தங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? பரிசேயர்கள் பரிசேயர்கள். அவங்கதான் நாங்க ரைட் ராயில ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யம்னு சொல்றது வந்து இந்த 1000 வருஷ அரசாட்சி. அது வந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்றாங்களே, அந்த ராஜ்யத்துக்கு தான் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. பரலோக ராஜ்யம்னு பைபிள் சொல்றது வந்து இங்க பூமியில இயேசு கிறிஸ்து மேசியாவாக 1000 வருஷம் அரசாள போற அந்த காலகட்டத்தை சொல்லக்கூடியதுதான் அந்த பரலோக ராஜ்யம்ன்றது. அங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்றது வந்து முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லி இவங்க யாரை எம்பசைஸ் பண்றாங்களோ அவங்க என்பவர்கள் பந்தி இருப்பார்கள். யாரு? அநேகர். எங்கிருந்து? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து. அப்ப இந்த கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்தவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருந்து 12வது வசனத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது, ராஜ்யத்தின் புத்திரரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராஜ்யத்தின் புத்திரர்னு இங்க யாரை மென்ஷன் பண்ணுதோ அவங்க அந்த அநேகர் கிடையாது. புரியுது இல்லையா? அந்த அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்தவர்கள்ல இந்த ராஜ்யத்தின் புத்திரர் கிடையாது. கிடையாது. ஏன் அப்படின்னா அநேகர் வந்து கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். அவங்களாம் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். ஆனா ராஜ்யத்தின் புத்திரரோ அப்படின்னும் போது இது ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு கேட்டகரி ஆஃப் மக்களை சொல்றாரு. அவங்க ராஜ்யத்தின் புத்திரர். அவங்களுக்கு ராஜ்யம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்துச்சு. அவங்க ஆபிரகாமுடைய சுதந்திரவாளியாவே இருந்தவங்க. அவங்களுக்கு ராஜ்யத்தின் புத்திரரோ அப்படின்னும் போது அந்த 12 கோத்திரத்தார சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுலயும் பரிசேயர்கள் தான் தங்களை ராஜ்யத்தின் புத்திரர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மற்றவங்களை வந்து ஆயக்காரர்கள், இவங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஒதுக்கிதான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் போது இதை யாரை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பரிசேயர்களை, சதுசேயர்களை, வேதபாரகர்களை, யாரெல்லாம் அப்போ வந்து அந்த யூத மத தலைவர்களா யூத மதத்தை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள பார்த்து சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏற்கனவே இதே இன்சிடென்ட் தான் வருது. இப்ப இங்க வந்து கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அநேகர் வந்து அப்படின்னு சொல்றத வந்து அந்த இடத்துல என்னன்ற பெயர் பயன்படுத்தியிருக்காரு? லாசரு. லாசர்னா எலியேசர். எலியேசர் யாரு? முதல் விருத்த சேதனம் செய்து ஆபிரகாமின் தேவனை ஏற்றுக்கொண்டவர். அவர் வந்து ஆபிரகாமின் சுதந்திரவாளி அல்ல. ஆனா அந்த ஏற்றுக்கொண்டது நிமித்தமா அவங்க உள்ள போவாங்க. அந்த அநேகர் இங்க லாசருன்னு சொல்லக்கூடியது இங்க அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து போவாங்க. அப்ப பரிசேயர்கள் அவங்கதான் வந்து ராஜ்யத்தின் புத்திரர், ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க புறம்பான நிலையிலே தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. இதே மாதிரி இன்னொரு இதுவும் படிச்சிடலாம். லூக்கால 13வது அதிகாரத்துல 28, 29, 30. லூக்கா 13ல 28, 29, 30 3 வசனம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். ஓகே. அப்ப இதுவுமே வந்து அதே மாதிரியான கான்டெக்ட்ல அதே மாதிரிதான் சொல்றாரு. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் வந்து ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள்னு. இப்ப இந்த ஜனங்கள்லாம் யாரு? புறமதஸ்தர்கள், புறஜாதி சேர்ந்தவங்க. இன்னொரு விதத்திலே கேக்குறேன்,
ஆமா, இன்னொரு விதத்துல ஒரு நமக்கு தெளிவுபடுத்திடுவோம். இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா இருக்கக்கூடிய இந்த கிருபையின் காலத்துல இருக்கிற சபையினரா? இல்ல இல்ல இல்ல. ஏன்னா ராஜ்யம் அந்த டைம்ல நமக்கு இல்ல. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையே வந்து ஒரு ரகசியமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நம்ம தான் இதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது வந்து ரகசியம், மிஸ்ட்ரி, அந்த ரைட் டிவிஷன்ல நம்ம தனியா, இது தனியா இருக்கு. பரலோகத்திற்கான குடியிருப்புல தனியா ஜனங்கள் இருக்காங்க. இது வந்து ராஜ்யத்துல பிரவேசிக்க போறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அந்த காலத்துல இருந்து இதுல முதல் நபர் உள்ள போறவர் எலியேசர். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் விருத்த சேதனம் செய்து இல்லாட்டி ஆபிரகாமின் தேவனை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமின் தேவனுடைய மதத்திற்கு மாறிய ஒரு தமஸ்கு ஊரானாகிய புறஜாதி எலியேசர். சோ அவரை ரெப்ரசன்ட் பண்ணி ஆரம்பிச்சு வரக்கூடிய காரியங்கள். அப்ப இதுல வர்றது என்னன்னா, யாரெல்லாம் வந்து ப்ரோசலைட்ஸா வராங்களோ, யாரெல்லாம் வேற மதத்துல இருந்து இந்த இதுக்கு உள்ள வந்திருக்காங்களோ, அவங்கெல்லாம் வந்து ஆபிரகாமுடைய சுதந்திரவாளி கிடையாது, ஆபிரகாமுடைய வித்துல இருந்து வந்தவங்க கிடையாது. ஆனா அவர்கள் வந்து கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் வந்து எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவாங்க. ஆனா நீங்களோ ராஜ்யத்திற்குரியவர்களோ அப்படின் போது, அப்ப அவங்க எல்லாம் வந்து புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்க அழகிய பற்கடிப்பு உண்டாயிருக்கும்லாம் வருது. ஆனா இதுவுமே வந்து அடுத்த வசனம் பார்த்தோம்னா, அது நம்ம இப்ப போவேன்னா வேற டாபிக்ல படிக்கும்போது படிக்கலாம். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். அப்ப எல்லாருமே உள்ள போறாங்க. யார் ஃபர்ஸ்ட் முன்னாடி போக வேண்டியவங்க, யாருக்கு ரைட் ஃபர்ஸ்ட் உரிமை இருந்துச்சோ அவங்க பின்னாடி போயிடுறாங்க. பின்னாடி யார் உள்ள வர வேண்டியதா இருந்துச்சோ, ஆபிரகாம் சொன்ன மாதிரி இல்ல 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 உன் சுதந்திரவாளி தான் வரும் அப்படின்னு சொன்னதுல, இப்ப எலியேசருடைய சுதந்திரம், எலியேசர் உள்ள வராரு, ஆபிரகாமுடைய சந்ததி பின்னாடி தள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது வந்து இன்னைக்கு இருக்கிற கிருபையின் காலத்துல இருக்க சபை மக்கள் அவங்கள பத்தி பேசல. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். இவங்க வந்து சிறுமந்தையில இருந்த புறஜாதிகள், அதாவது ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு புறஜாதிகள், எகிப்தியர்கள்லாம் கூட இருக்கிறாங்க இதுல. அவங்க விருத்த சேதனம் செய்து ஆபிரகாமினுடைய தேவனை வழிபட்டு விசுவாசித்து வந்த புறஜாதிகளை எல்லாரையுமே குறிக்கக்கூடிய ஒரு காரியமா இது இருக்கு. புரியுது இல்லையா? அதனால லாசரு அப்படின்றது வந்து ஒரு தனி நபருடைய பெயர் கிடையாது. அது வந்து ராஜ்யத்துல பிரவேசிக்க போகும் அந்த புறஜாதிகள் ஜனங்கள் இருக்காங்க இல்லையா? பரலோக ராஜ்யம்ன்றது தேவனுடைய ராஜ்யம், இந்த 1000 வருஷ பூமியில இருக்கக்கூடிய அந்த ராஜ்யம். அதுல பிரவேசிக்க போறவங்க அவங்க யாருன்னா புறஜாதியில இருந்து விசுவாசம் வைத்து வந்தவர்கள், விருத்த சேதனம் செய்தவர்கள். இவங்கெல்லாம் அதுல போறவங்களுக்கு குறிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஓமையில லாசரு அப்படின்ற பெயரை பயன்படுத்துறாரு. அது வந்து அன்னைக்கு அங்க இருந்த பரிசேயர்களுக்கு இதனுடைய இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். இன்னைக்கு நம்ம வந்து தனியா லாசரு அப்படின்னோடனே அதுல இருந்து ஒரு டாக்டர்னு எடுத்து அது வந்து ஒரு தனி நபருடைய பெயரு, அதனால அங்க ஐஸ்வர்யான்னு ஒருத்தன். அப்ப ஐஸ்வர்யவானுக்கு ஏன் பேர் சொல்ல? யார் வீட்டு முன்னாடி படுத்திருக்கானோ, இந்த பிச்சை தரித்திரனுக்கு பேர் சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த ஓமையில, அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஏன் பேர் சொல்ல? அந்த ஐஸ்வர்யவான் ஆகிய அந்த சோ அவன் வீட்டு முன்னாடி இருந்த லாசரு, தரித்திரன் ஆகிய லாசரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்ப அங்க ஐஸ்வர்யவான்றது எப்படி ஒரு பொது பெயரோ, யாரை குறிக்கிறதுக்குன்றது நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம்னு நினைக்கிறேன். இல்ல இதுல டைம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். யாரை குறிக்குதுன்னு போடு சொல்றாரோ அதே மாதிரி லாசருன்ற பெயரு யாரை குறிக்குது அப்படின்றதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப லாசருன்ற பெயரு எலியேசர்ன்ற பெயர்ல இருந்து ஆரம்பிச்சு வந்த ஒரு பெயரு. அது வந்து ஒரு தனி நபர் கிடையாது, அது வந்து ஒரு பொதுவான பெயரு. யாருக்கு பொதுவா ரெப்ரசன்ட் பண்றதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, விருத்த சேதனம் செய்து ஆபிரகாமின் சந்ததியில இல்லாத புறஜாதிகள் விருத்த சேதனம் செய்து ஆபிரகாமின் தேவனாகிய யெகோவா தேவனை விசுவாசித்து அவரை பின்பற்றின அந்த ஜனங்களை குறிக்கிறதற்காக, அந்த ரைட்டா போக வேண்டிய அந்த சுதந்திரவாளிகளை தாண்டி நீ வெளியே இருப்ப அவன் உள்ள போவான் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு பொதுவான பெயர் தான் லாசரு அப்படின்றது. லாசர்ன்றது ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது, அது வந்து புறஜாதிகள் விருத்த சேதனம் செய்து யாவே தேவனை விசுவாசித்த அந்த கூட்டத்திற்கான ஒரு பொதுவான ரெப்ரசன்டேட்டிவ் பெயர் அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆளு எலியேசர், அவரு தான் அந்த இது வந்தது. அது எபிரேய பெயர், அதனுடைய கிரேக்க பதம் லாசரு அப்படின்றது. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? நாங்க இத ஒரு முறை கேட்டோம் ராஜா. அந்த லாசருக்கு மட்டும் பேர் சொல்லி இருக்குது.
அப்பயே ம் விஷயம்லாம் தெரியாது, சும்மாதான் கேள்வி கேட்டோம். ம் ஐஸ்வர்யவானுக்கு மட்டும் என் பேரே இல்ல, இவருக்கு பேர் சொன்னா அந்த பேர் ஆ, தான் நான் சொல்லி இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன ஆமா. தெரியுமா ம் பதில் சொன்னாங்க? லாசர் வந்து பரலோகத்துக்கு ம் போறவன் நல்லவன், அதனால அவன் பேரை சொல்லிக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு ஆ, போறான், அவன் பேரை போய் சொல்லலாமா? ம். அதனால பேரை சொல்லாம விட்டாரு ஆண்டவர். இப்படி எல்லாமோ அங்க இல்ல அதான் இது பைபிள் வந்து ஒரு விளையாட்டான புத்தகம் கிடையாது. அது வந்து ஒரு ரொம்ப அது டீப்பான ஒரு சொன்னோடனே விஷயம். நாங்களும் நம்பிட்டோம், ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு அது சொன்னோடனே நாங்களும் ம் நம்பிட்டோம். அதான் இதுல வேடிக்கை. ரைட்டு, கெட்டவன் நரகத்துக்கு போறான், அவன் பேர் தேவையில்லதான். இல்ல இப்ப வந்து அந்த ஒரு புரிதல் வந்துருச்சு இல்லையா? ஆஹ் இப்ப வந்து கேட்கும்போது கரெக்டா நம்ம திரும்ப ஒரு வாட்டி படிச்சு பார்த்தோம்னா கூட ஈஸியா புரியும். ஓகே, அங்க ஏன் லாசர் சொல்லியிருக்காருன்னா எலியேசர் தான் ஃபர்ஸ்ட் ஆளு, எலியேசர் தான் லாசர் அப்படின்றது. அப்ப அது வந்து ஒரு பொதுவான பெயர்ன்ட்டுன்னு. உம். ஓகே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. அதுல நம்ம அடுத்து ஐஸ்வர்யவான் யாருன்றதையும் பார்த்துடலாம். லாசர்ன்றது பெயர் வந்து ஒரு பொதுவான பெயர் தான் வந்துச்சு. அந்த பொதுவான பெயர் யாரு அப்படின்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். அதனால இதுக்கு மேல இது வந்து ஒரு உண்மை கதை. ஏன்னா ஒரு தனி நபருடைய பெயரை பயன்படுத்தியிருக்கார். லாசர்ன்ற பெயர் வந்திருக்கு. உண்மைய ஓமையில வேற எங்கேயுமே ஒரு தனிப்பட்ட நபருடைய பெயர் வரல அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வந்து இப்ப புரிதல் இருக்கு. அது வந்து தனிப்பட்ட நபருடைய பெயர் கிடையாது. அது வந்து எலியேசர் என்று சொல்லக்கூடிய ஒரு எபிரேய வார்த்தையினுடைய கிரேக்க பதம். அது அது வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஓமை தான் இது. அந்த ஓமையில எப்படி ஐஸ்வர்யவான் ஒருத்தரை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தினாரோ அதே மாதிரி லாசரு அப்படின்றது ஒரு கும்பலா ஒரு மக்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பெயர். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் யாரு அப்படின்றத வந்து இப்ப அதை குறிக்கிறதுக்காக, யாரை குறிக்கிறதுக்காக இந்த ஐஸ்வர்யவான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்டா பாத்திரலாம் இது. அப்போ இந்த ஓமையில சொல்லப்பட்டிருக்க இந்த ஐஸ்வர்யவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து யாருக்கிட்ட பேசுறாருன்னே நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. இது வந்து பொருளாசைக்காரராகிய பரிசேயர்களை மையமா கொண்டுதான் அவங்க கிட்டதான் இந்த ஓமையே வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் அப்படின்றதே கம்பாரிசன். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஆபிரகாமன் மடி அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறோம். இப்போதைக்கு வந்து அவங்க இளைப்பாறுதலின் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆபிரகாம் மடிக்கும், இன்னொன்னு எரிஞ்சு வேதனைப்படக்கூடிய இடமாகிய நரகத்துக்கும் அங்க போறதுக்கு 2 கேட்டகரியில இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அந்த எக்ஸ்பிளனேஷன்ல வந்து மெயினா வந்து எங்க இருந்து இஷ்யூ ஆரம்பிக்குதுன்னா, பொருளாசைக்காரராகிய பரிசேயர் ஏன் அவரை பரியாசம் பண்ணாங்க? அவங்க ஏற்கனவே பொருளாசைக்காரர் தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கு முன்னாடி சொன்ன ஓமையில வந்து உங்களுடைய உலக பொருட்கள் எல்லாம் கொடுத்தாச்சும் நீங்க வந்து ராஜ்யத்திற்கென்று ஆட்களை சேர்த்து கொள்ளுங்க அப்படின்றாரு. நீங்க தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஒன்னா உங்களால ஊழியம் செய்ய முடியாது அப்படின்றாரு. அப்ப இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு பினான்சியல் பொருளாசை பத்தியும் பொருளாதாரத்தை வச்சு ராஜ்யத்துக்கு ஆட்களை சேருங்கன்னு இயேசு கிறிஸ்து சொன்னதை இவங்க பொருளாசைக்காரராக பரிசேயர்கள் கேட்டு அவரை பரியாசம் பண்ணோடனே டைரக்டா அவங்கள ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொருளாசைக்காரராகிய அவங்கள பார்த்து ஐஸ்வர்யவான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஓகே, இதுல ஐஸ்வர்யவான் மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அந்த வசனத்துல இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஐஸ்வர்யவானுடைய வஸ்திரத்தினுடைய நிறத்தையும் அதனுடைய தன்மையும் இயேசு கிறிஸ்து அங்க குறிப்பிடுறாரு. என்ன ஞாபகம் இருக்கா அந்த ஐஸ்வர்யன் என்ன போட்டிருந்தான்ட்டுன்னு? விலைவேற பெற்ற வஸ்திரம், ரத்தாம்பரம் எல்லாம் தட்டு இருந்தார். விலையேறப்பெற்ற வஸ்திரம். ஓகே, நம்ம அந்த வசனத்தை படிச்சிடலாம். லூக்கா 16:19. இன்னைக்கு இந்த ஐஸ்வர்யான் யாருன்றதையும் பார்த்துட்டு எதுக்கு அப்படி சொன்னார்ன்றதை பார்த்து ஐஸ்வர்யமுள்ள ஒரு முடிச்சிடலாம். மனுஷன் இருந்தான், அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஓகே, இப்ப இதுல வந்து அங்க லாசர்னு சொல்லியாச்சு, இங்க பேர் சொல்லல, அங்க சொல்லியிருக்கு அப்படின்ற குழப்பெல்லாம் போய் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஒரு குரூப் ஆஃப் மக்களை சொல்றதுக்கு ஒரு உவமையில ஒரு நபர்னு சொல்றதுக்கு பதிலா அந்த கூட்டத்துக்கு ஒரு பெயர் கொடுத்து சொல்றாரு. ஒரு பெயர் லாசர்னு சொல்லிட்டாரு, அவங்க யாருன்னு பார்த்தாச்சு. இன்னொரு பெயர் ஐஸ்வர்யவான்னு சொல்றாரு. அது ஏன் ஐஸ்வர்யவான்னு சொல்றாருன்னா, ஏற்கனவே பேசுறதே பொருளாசைக்காரராகிய பரிசேயர்கிட்ட பேசுறாங்க. ஏன் பொருளாசைக்காரராகிய பரிசேயர்னு சொல்லியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து அதுக்கு முந்தின உண்மையில பொருளாதாரத்தை பத்தி தான், இது தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒன்னா ஊழியம் செய்ய முடியாது, அதை வித்தாச்சும் அதை செலவு செஞ்சாச்சும் நீ ஆட்களை சம்பாதின்றாரு. அவங்க பரியாசம் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில அவங்கள ஐஸ்வர்யம் உள்ளவன் சொல்லும் போது அந்த நபருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தராரு. அவன் எப்படி இருந்தான்? ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து
அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வெறும் ஐஸ்வர்யவான் மட்டும் சொல்லி விட்டுருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லாம எதுக்காக ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இதுல வந்து இந்த விலையேற பெற்ற வஸ்திரம் இருக்கு இல்லையா, அதுல வந்து இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் அண்ட் ஃபைன் லினன் இருக்கு, காஸ்ட்லி லினன் கிடையாது. இங்க வந்து தமிழ்ல வந்து விலையேற பெற்றன்னு இருக்கு, இங்க வந்து மென்மையான வஸ்திரம்னு இருக்கு. இங்கிலீஷ்ல அப்படியே மொழிபெயர்க்கணும்னா மென்மையான இல்ல மெல்லிய வஸ்திரம் அப்படின்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல வந்து காஸ்ட்லி லெனன்னு போடல, தமிழ்ல வந்து மெல்லிய வஸ்திரம்னு போடல, விலையேறப்பெற்ற வஸ்திரம்னு போட்டிருக்கு. புரியுது இல்லையா ரெண்டுத்துக்கும் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு டிஃபரன்ஸ்? அப்போ முதல் விஷயம், இதுல ரத்தாம்பர நிறம் பர்பிள் அப்படின்றது தான் அந்த ரத்தாம்பர நிறம் அப்படின்றத போட்டிருக்கு. அப்ப இந்த ரத்தாம்பர நிறம் வந்து ஏன் அங்க வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு? அதனுடைய ஒரு இடத்துல வந்து ரத்தாம்பர நிறத்தை சொல்லிட்டாரு, இன்னொன்னு வந்து விலையேற பெற்ற அப்படின்றது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃபைன் லினன் இருக்கு, அது வந்து அதனுடைய விலை அதனுடைய தன்மை அதெல்லாம் குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. இப்போ வந்து அந்த ரத்தாம்பரம் அதை பத்தி டக்குன்னு பார்த்தலாம். எதுக்காக ரத்தாம்பர நிறம்னு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா பொதுவா பணக்காரங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அது நமக்கே தெரியும். பணக்காரனா வந்து கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டிருக்க போறது கிடையாது. அந்த ரத்தாம்பரம் அப்படின்னு அங்க பதிவு பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இன்னைக்கு நம்ம சொல்ல போனோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பட்டு புடவைன்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காரியத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அவங்க வந்து காஞ்சிபுர பட்டு போட்டு இருக்கிற பணக்காரங்க இல்ல, அது எனக்கு பட்டுல என்னெல்லாம் குவாலிட்டி எல்லாம் தெரியல, காஞ்சிபுர பட்டு தெரிஞ்ச பேரா இருக்கு அதனால சொல்லிட்டேன். ஸோ அதனால அந்த மாதிரி எம்பசைஸ் பண்றதுக்கு தான் ரத்தாம்பரம் விலை உயர்ந்த வஸ்திரம்னு தமிழ்ல போட்டிருக்கு. அப்ப இந்த ரத்தாம்பரம் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா அந்த நாட்கள்ல வந்து ரத்தாம்பரம் அப்படின்ற கலருக்கு வந்து ஆர்டிபிஷியலா கலர் கிடையாது. இப்ப வந்து நிறைய சிந்தட்டிக் கலர்ஸ் வந்துருச்சு, ரத்தாம்பர நிறத்தை ஈஸியா கொண்டு வந்துடலாம், அந்த பர்பிள் கலரை வந்து சிந்தட்டிக்ல கொண்டு வந்துடலாம். ஆனா அன்னைக்கு டேட்ல வந்து ரத்தாம்பரம் அப்படின்ற கலரை கொண்டு வர்றதுக்கு ஆர்டிபிஷியலா சிந்தட்டிக்கா எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு கஷ்டமான ப்ராசஸ் பண்ணி தான் அதை அந்த ரத்தாம்பரத்தை தயாரிக்கணும். அந்த மாதிரி அதை எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கடல் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பாறையில ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சங்கு சிப்பி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மீன் வகை, அதுல இருந்து அந்த ஒரு இதுல இருந்து வெட்டி எடுப்பாங்க. அதுக்கு பேரு டைரியன் அப்படின்றாங்க. அந்த இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு நிறம், அந்த சிப்பி மீன்ல இருந்து எடுத்து பிரித்து எடுக்கிறது தான் வந்து அந்த டை செய்யறதுக்கு. அதனுடைய இமேஜ் காட்டுறேன், நீங்க அப்படியே இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி. ஸோ இது வந்து மிடில் ஈஸ்ட்னுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடலினுடைய ஆழத்துல தான் இது மேக்சிமம் கிடைக்குது. அந்த கடல் ஆழத்துல இந்த மாதிரி பவழப்பாறைகள் மாதிரி இந்த பாறைகள்ல ஒட்டி இருக்கும் இந்த நத்தைகள். அப்ப இந்த முத்து குளிக்க போறவங்க உள்ள போய் இந்த பாறையில இருக்கக்கூடிய அந்த சங்குகளை அதை வந்து எடுத்துக்கிட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து தான் இந்த பர்பிள், இந்த ரத்தாம்பரம் அப்படின்னு கூடிய அந்த ஒரு டைய உருவாக்க முடியும். அப்ப அந்த காலகட்டத்துல இந்த கடல் நத்தையினுடைய இந்த காரியங்கள் எல்லாம் வச்சு இதுல இருந்து எடுத்து அந்த ப்ராசஸ் பண்ணி அதை செய்யறாங்க. அப்ப இதனுடைய செயல்முறை அப்படின்லாம் போட்டிருக்கேன், நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம், ஏன்னா இது அவ்வளவு அப்ப இது வந்து அந்த ஓட நசுக்கி அந்த மீன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த நத்தையில இருந்து வரக்கூடிய சுரவி இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து அதை உப்பு நீர்ல கலந்து அதை வெயில்ல காய வச்சு ஒரு பெரிய ப்ராசஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் இந்த பட்டுப்பூச்சி வளர்க்குறாங்கன்றாங்களே, மல்பரி இலையெல்லாம் போட்டு அதை வளர்த்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து அதுல இருந்து நூல் எடுத்து செய்யறது தான் வந்து இந்த பட்டுப்புடவைக்கான வேல்யூ அவ்வளோ வருது. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் ஜாஸ்தி, பட்டுப்புழுவை வளர்க்கணும் இதெல்லாம் பண்ணணும். ஆனா பட்டுப்புழுவாச்சும் நம்ம வளர்த்துடலாம், கடல் கடியில இருக்க சங்கை யாராவது வளர்க்க முடியுமா? முடியாது. அப்போ அவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ்ல. ரெண்டாவது இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு செலவாகக்கூடியது வந்து 1 கிராம் சாயம் அந்த பர்பிள் கலரை தயாரிக்கிறதுக்கு 12,000 நத்தைகளுக்கு மேல தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மதிப்பிட்டு சொல்றாங்க. அவ்வளோ எடுத்துதான் இதை 1 கிராம் சாயத்தை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க ரத்தாம்பரம்னு மென்ஷன் பண்ணும்போது இதை சாதாரண பணக்காரங்க வாங்க முடியாது, இந்த ரத்தாம்பர ட்ரெஸ். புரியுது? அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஏன் அந்த வார்த்தை மென்ஷன் ஆயிருக்குன்னா, அவங்க எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறாங்க அப்படின்றது. ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு 80,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய பட்டு புடவையை வச்சிருக்கிறவங்க அப்படின்னா அதுக்கான ஒரு
ரேஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எம்பசைஸை சொல்றதுக்கு தான் இங்க வந்து ரத்தாம்பரம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்திருக்கு. ஏன்னா அந்த காலத்துல ரத்தாம்பரம் போடுறவங்களே, அந்த நிறத்தை யூஸ் பண்றவங்களே பெரிய கோடீஸ்வரர்கள் மட்டும் தான் அந்த நிறத்தை பயன்படுத்த முடியும். ஏன்னா அதுக்கான செலவும் அதுக்கு எடுக்கக்கூடிய ப்ராசஸும் ரொம்ப கஷ்டமானது அப்படின்றாங்க. அடுத்தது அந்த ஃபைன் லினன்னு போட்டிருக்கு. அது வந்து தமிழ்ல வந்து விலையேறப்பட்ட வஸ்திரம்னு இருந்துச்சு, இதுல வந்து ஃபைன் லினன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதையும் ஜஸ்ட் சும்மா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அந்த ப்ராசஸ்ல போறதுனால அப்படியே தெரிஞ்சுட்டு போயிடலாம். இது மெயினா அந்த இதுக்குன்னு கிடையாது. எதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த ஐஸ்வர்யவானுக்கு இந்த ஃபைன் லினன், ரத்தாம்பரம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு. ஸோ அப்ப அதை வந்து விலையேற பெற்ற வஸ்திரம் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்ல வந்து ஃபைன் லினன் இருக்கு, தமிழ்ல வந்து விலையேற பெற்ற வஸ்திரம். அப்ப இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சரி இதனுடைய தன்மையை எழுதுவோன்ட்டு மெல்லிய வஸ்திரம்னு எழுதியிருக்காங்க. தமிழ்ல இதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மொழிபெயர்க்கும் போது இதனுடைய வேல்யூ எவ்வளவு செலவாயிருக்கோன்றதை புரிஞ்சு விலையுயர்ந்த பெற்ற வஸ்திரம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய ஒரிஜினல் அந்த கிரீக் வேர்டு என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, புசோஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த எகிப்திய ஆளி வகையை சேர்ந்தது ஒரு புல்லு. அதாவது நைல் நதி ஓரமா பெரிய பெரிய புல்லு இருக்கும்னுவாங்க, அப்படியே ஆள் வயத்துக்கு வளர்ந்துருக்கோன்ட்டு. அதுல இருக்கக்கூடிய இதுல இந்த ஆளி விதைன்னுவாங்க, பிளாக் சீட்ஸ்னு. அந்த ஆளி விதை இருக்கு இல்லையா, அந்த ஆளி விதை வரக்கூடிய ஒரு வகையான புல்லு. அது வந்து இந்த நைல் நதி ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் புல் வகையில இருந்து இதை எடுக்கிறாங்க. இதை வந்து இதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த மெல்லிய வஸ்திரங்களை தயாரிக்கிறாங்க, இந்த புல் வகையில இருந்து எடுத்து. அதனால இதுக்கான ப்ராசஸும் ஜாஸ்தி. இது வந்து அதனுடைய குவாலிட்டி, அந்த கலர்லாம் டை பிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பணக்காரங்க அஃபோர்ட் பண்ண முடியாது. இது ரொம்ப பெரிய பணக்காரங்க, இன்னைக்கு டேட்ல சொல்லணும்னா ஆடி கார் வச்சிருக்கவங்க, BMW வச்சிருக்கவங்க அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு, அதாவது அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்றதற்கு இயேசு கிறிஸ்து பயன்படுத்துற மாதிரி பட்ட வார்த்தை. ஸோ இதை ஏன் இங்க எம்பசைஸ் பண்றாருன்னா, மெயினா இந்த ஓமை சொல்ல ஆரம்பிச்சதுக்கான காரணமே அவங்க பணத்து மேல இருக்கக்கூடிய அந்த பொருளாசை. அதனால அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனா சொல்லும் போது அவங்க வெறும் ஐஸ்வர்யவான் மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட மென்டாலிட்டியான ஐஸ்வர்யவான்கள்னா ஊறி போன பணக்காரர்களா இருக்கிறவங்க அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் சொல்றாரு. இப்ப அந்த இதுல இருக்க பிளாக் சீட்ஸ்னுடைய அந்த படத்தையும் போடுறேன் பாருங்க. இது வந்து பிளாக் சீட்ஸ்ல அந்த புல் வகையில இருந்து எடுத்து எப்படி அந்த நூல் மாதிரி எடுத்து செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதுல இருந்து எடுத்து அந்த ரத்தாம்பரத்தை சாயத்தையும் அந்த இதுல பிரிச்சு எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து வந்த வஸ்திரத்தை தரித்திருந்த ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஐஸ்வர்யவான் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான் அப்படின்றது. அதன் அடிப்படையில என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்களுடைய பண ஆசை அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதை வந்து இவங்களுக்குன்னு தான் செலவு பண்றாங்களே தவிர மற்றவங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆட்களை சேருங்க அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக இப்ப நம்ம இவ்வளவு பார்த்தோம்னா, அந்த முந்தின ஓமை இருக்கு இல்லையா, அநீதி உள்ள உக்ரானக்காரன், அந்த ஓமை சொன்னதனுடைய தாக்கத்தினாலதான் இவங்க இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்றாங்க. ஏன் தாக்கமாச்சு அப்படின்னா, இவங்க பொருளாசைக்காரர்களா இருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஓமையை ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆரம்பிக்கும் போது லாசரு அப்படின்றவங்களையும் குறிப்பிடுறாரு. அது யாருன்றதையும் பார்த்துட்டோம். இவங்களை குறிப்பிடும் போது வெறும் ஐஸ்வர்யவான் மட்டும் போடல, இவங்க எப்படி பணத்துல ஊறி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்கள் அப்படின்றதையும் எம்பசைஸ் பண்றதுக்கு தான் இந்த ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம்ன்று நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு காரியம் இருக்கு. இது வந்து ஆழி வகையில இருந்து அந்த ஒரு புல்லுல இருந்து எடுத்து செஞ்ச அந்த ட்ரெஸ்ஸை தான் நமக்கு வந்து விலையேற பெற்ற வஸ்திரம்னு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஃபைன் லினன் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம டைரக்டா ஆபிரகாமின் மடினா என்ன, மரித்தவர்கள் எங்க போறாங்க, தனித்தனி இடத்துக்கு போறாங்களா, ஸோ அந்த மாதிரியான காரியங்கள். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து ஏன் இங்க ஆபிரகாமின் மடி, இந்த கதை என்ன பேசிக்கலா, ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது அப்படியே தொடர்ந்து புதிய ஏற்பாட்டுல இதெல்லாம் ஏன் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து ஒரு ஓமையா, இது குழப்பமா இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னா, சரி ரைட், அப்ப நரகத்துக்கு போனான்ட்டு இருக்கு, இங்க ஆபிரகாம் மடிக்கு போனான்ட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் இங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாய்னால சொல்லியிருக்காரு, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த வாரம், மேக்சிமம் அதுக்கு அடுத்த வாரத்துல நம்ம இந்த ஐஸ்வர்யன் லாசரனுடைய இதை நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம் ப்ரேயர் பண்ணிட்டு.
ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? தம்பி சொல்லுங்க sister. அந்த ரத்தாம்பரம்னா நான் வந்து அந்த ரெட் கலர் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். பர்பிள் அது நம்ம ரத்தம்ன்ற மைண்ட் செட்ல வந்துட்டனால அந்த பர்பிள்லயே வந்து டார்க் பர்பிள், அதனாலதான் ரத்தாம்பரம்னு சொல்றாங்க. அது பர்பிள் கலர் தான், ஆனா அதுலயே வந்து ஒரு டார்க் பர்பிள் அது ஆஹா. அந்த மாதிரி. நம்ம blood கூட அந்த கலர் தான் ஆக்சுவலி உள்ள போகுது. பட் when it ஆமா out it turns red because it gets contact with oxygen. ஆமா ஆமா. ஸோ பேசிக்கலா வந்து அதுதான் வந்து இந்த ரத்தாம்பரம்ன்ற கலர் வந்து ஒரு டீப் டார்க் ரெட் கலர் மாதிரி வரக்கூடியது. அதுல இன்னும் சொல்ல போனா ஒரு டார்க் பர்பிள் அந்த மாதிரி வரக்கூடியது. அது அங்க மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நமக்கு வந்து இவ்வளவு பின்னாடி அதை பார்க்கும்போது தான் வந்து அந்த ரத்தாம்பரம்ன்ற கலர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்றது. ரெண்டாவது அதை வந்து நம்ம இன்னைக்கு பட்டுப்புழு மாதிரி கல்டிவேட்டும் பண்ண முடியாது. அது வந்து கடல் கடியில போய் முத்து எடுத்துட்டு வர மாதிரி ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதுவா ஃபார்ம் ஆகி வந்தாதான். ஸோ அதனால ரொம்ப காஸ்ட்லி, ஒன்லி வெரி ரிச் கேன் பி அஃபோர்டபுள், அந்த இதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இதுக்கான இதுக்கு தான் அதை சொல்லியிருக்காரு. ஓகே, வேற எதுவும் டவுட் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ண முடியுமா? ஆண்டி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? வேற யாராவது இவங்க வசந்தி சிஸ்டர் பண்ண சொல்லு. வசந்தி சிஸ்டர் பண்ண சொல்லலாம். வசந்த் சிஸ்டர் வசந்தி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கூட அப்பா இந்த பைபிள் ஸ்டடியை ஆண்டவரே கண்டக்ட் பண்ண எல்லா விதத்திலும் நீர் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே தடைப்படாமல் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. நடுவில் வந்த பிரேக்குக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அதன் மூலமாக கூட நாங்கள் முன்னோட உள்ள லெசன்ஸ் எல்லாம் நாங்க படிக்க எங்களுக்கு நேரத்தை தந்தீர், அதற்காக நன்றி அப்பா. தம்பி சாம் ஃபேமிலியோட போயிட்டு பத்திரமாக திரும்பி வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொரு உள்ளங்களுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா இந்த நாங்கள் படிச்சு நாங்கள் பலனடைய ஆண்டவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் போதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை அளிக்கும்படியா ஜெபிக்கிறோம். துதிக்க நம்ம ஒருவருக்கே செலுத்துறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல ஆமென். பரவாதே. Amen. ஆமென். Praise Praise the the Lord. Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord. Praise the